GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. இவர் வந்து பயங்கரமாக ஆட வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. சிக்கிட்டோடது வந்து இதை வச்சு ஒன்று பண்ணலாமா? இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு அது ரஜினி சார் கிட்ட தான். ரஜினி சார் தலைவர் தான், சூப்பர் ஸ்டார் தான். அந்த ஸ்காஃபில் பண்ணது வந்துட்டு முத்துல பண்ணியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மூவ்ஸ் தான் அது. இந்த பாட்டுக்கு எந்த மியூசிக் கொடுத்தாலும் இந்த மூமெண்ட்டை உட்கார வச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ ஷௌபின் சாகர் சாரியே நம்ம வந்து இவ்வளோ ஆடுவாங்களா, இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒன்று பண்ணுவாங்களான்றது தெரியல. படத்துலலாம் ஆடி இருக்காரு, ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு ரேண்டமாக பண்ணுறது, கோரியோகிராஃபிலாம் இல்லை, அவரே ஓனாக தான் பண்ணுவார். அது அவர் அந்த பிரேக் டான்ஸ், இது மாதிரி பிரேக் டான்ஸ் அண்டு மூன் வாக் இதெல்லாம் தான் அவர் பண்ணுவார். இதுதான் அவரோட மீட்ரு. இதை தாண்டி ஒன்று பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் சொல்கிறத பண்ணுங்க சார், கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமான ஒரு மெமரிஸ். அதே மாதிரி பிளாஸ்ட் பண்ணிட்டார். ஆனால் அவரும் எஃபெக்ட் பயங்கரமாக போட்டு பண்ணார், சான்ஸே இல்லை. அவர் உங்களுக்கு வந்து ஒரு ஹக் பண்ணி அவர் பயங்கர ஹாப்பி, அவங்க ஒய்ஃபும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக கேரளாலேயே பயங்கரம் ட்ரெண்டிங்கில் இருக்கார் இப்போ. அவர் மிஷ்கின் சார் இருக்காங்க, தளபதி இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க அப்படின்றப்போ வெரி லிட்டில் கம்ஃபர்டபுள். லோகேஷ் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, சண்டி அது யார்கிட்டையும் பேசிக்காதீங்க, ஏன்னா இது ரொம்ப ஒரு சைக்கியான ஒரு இது. கேரவன் தட்டி திறக்கிறதுக்கே அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் யோசிப்பானு, மஸ்டர் பயமாக இருக்குது மஸ்டர் இப்படி தான் முறைச்சி பார்க்கறதுல இருக்கேன், வாண்டடாக அப்படி பார்ப்பேன். அது எப்போ பயந்ததுன்னா வந்து விஜய் நான் முன்னாடி நிற்கிறது தான். சரி நான் பண்ணலான்ட்டு அப்போ அவரே சொன்னார், பண்ணலாம் கான்ஃபிடென்ட் பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த முறைச்சி சரி ஓகே பண்ணிடுறான்றது. கான்வர்சேஷன் இஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் டேக்கிங் பிரபுதேவா மாஸ்டர் இன்சைட். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரோல் மாடல். எஸ், ஆமாம், நான் மட்டும் இல்லை, இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கோரியோகிராஃபர் டான்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ரோல் மாடல் பிரபுதேவா மாஸ்டர். மோனிகா சாங் கூட வந்துட்டு இஸ் அ பிரபு மாஸ்டர். நான் யோசிச்சு பிரபு மாஸ்டர் இது பண்ணதான், பட் அவர் பண்ணதான் வேற மாதிரியா இருந்தது. கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க பிரபுதேவா மாஸ்டர்? பிரபு மாஸ்டர் சூப்பராக இருக்கு சொன்னார். ரியாலிட்டி ஷோவில் நீ கோரியோகிராஃப் பண்ணு அப்படின்னு கலா மாஸ்டர் சொல்கிறாங்களோ அதே மாதிரி படம் பண்ணவா அப்படின்னு ஒருத்தவங்க உங்களை கூப்பிட்டு வராங்க, இந்த பக்கம் கூப்பிட்டு வராங்க. யார் அதை செய்கிறது? ஃபர்ஸ்ட் எஸ்டிஆர் தான், அவர் தான் வந்துட்டு கூப்பிட்டதுனால அந்த பாட்டுக்கு. பட் அப்போ தான் நான் கார்டு எடுத்தது, அதனால் வந்து அலோடு இல்லை. கோரியோகிராஃப் ஆகிட்டுனா ஃபஸ்ட்டு என் சாங் தான் பண்ணுன்ட்டு அவரு சொன்னார். பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் தான் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக சிக்கிட்டோடது வந்து இதை வச்சு ஒன்று பண்ணலாமா? இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு அது ரஜினி சார் கிட்ட தான். ரஜினி சார் தலைவர் தான், சூப்பர் ஸ்டார் தான். ஓகே, அது அவரோட மூவ்ஸ் தான் அது. அந்த ஸ்காஃபில் பண்ணது வந்துட்டு முத்துல பண்ணியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மூவ்ஸ் தான் அது. பட் அதை இதில் வைக்கணுன்ற ஒரு ஐடியா வேணும்ல. எனக்கு எப்படின்னா வந்துட்டு தலைவர் வந்து பயங்கரமாக ஆட வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை, ஓகேங்களா. அதனால வந்துட்டு சரி அவரை வந்துட்டு ரொம்ப ப்ரெஷரும் அவர் கொடுக்கக்கூடாது, ஆனால் அவர் சூப்பராக ஆட வைக்கணும்னு ஆசை. அப்போ நான் அவர் வீடியோ தான் ஃபுல்லாக நம்மளுக்கு ரோல் எல்லாமே சொல்லலாம். அப்போல்லாம் நம்ம நிறைய ஹீரோஸ் பார்த்தா அவர் ஸ்டைல் தான் இருக்கும், எல்லாமே அவர் பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆமாம், அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். அப்போது ஷூட்லாம் போட்டு ஃபுல்லாக அவர் சாங்கை தான் போட்டு பார்த்துனே இருப்பேன், என்ன பண்ணுறேன்னு. அப்போ அதுலேருந்து மூவ்ஸ் தான் எல்லாமே கொஞ்சம் எடுத்து அவர் கம்ஃபர்ட்டாக எடுத்து ஆல்டர் பண்ணி வச்சுட்டு தான் படத்தில் ஃபுல்லாகவே. அப்போ தான் அந்த முத்து இது செட் பண்ணால் சூப்பராக இருக்குமே சொல்லி தான் அதெல்லாம் பண்ணுது. அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ இது வந்து இருக்கு ஆல்ரெடி, ஆனால் அதை இந்த பாட்டில் இப்படி வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வருது. அந்த ஐடியேஷனை தான் நான் வந்து புகழ்ந்து பேசுகிறேன். நான் வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. அந்த இந்த பாட்டுக்கு எந்த மியூசிக் கொடுத்தாலும் இந்த மூமெண்ட்டை உட்கார வச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ ஷௌபின் சாகர் சாரியே நம்ம வந்து இவ்வளோ ஆடுவாங்களா, இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒன்று பண்ணுவாங்களான்றது தெரியல. அவர் மேபி ஒரு நல்ல டான்ஸராக கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாத அந்த ஒரு ஃபேஸாக இருந்திருக்கு தமிழ் ஆடியன்ஸ். அவர் ரொம்ப பயந்தா இருப்போம் அவர். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்கிட்ட சொன்னது இதான் ஃபஸ்ட் டைம். இது அவர் இந்த மாதிரி ஒரு குரூப் சாங் இவ்வளோ பெரிய க்ரௌடில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு சாங் டான்ஸ் பண்ணுறது படத்தில் இதுதான். மீன்ஸ் அவர் படத்துலலாம் ஆடி இருக்காரு, ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு ரேண்டமாக பண்ணுறது, கோரியோகிராஃபிலாம் இல்லை, அவரே ஓனாக தான் பண்ணுவார். அது அவர் அந்த பிரேக் டான்ஸ், இது மாதிரி பிரேக் டான்ஸ் அண்டு மூன் வாக் இதெல்லாம் தான் அவர் பண்ணுவார். இதுதான் அவரோட மீட்ரு. இதை தாண்டி ஒன்று பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் நான் கான்ஃபிடன்ஸ் சார் நீங்கள் பண்ணுங்கள் சார், பயங்கரமான நேம் வரும் சார். நான் தெளிவாக சொன்னேன் அவர்கிட்ட. ரிஹர்சலே சொன்னேன், ஷூட்டிங்கெல்லாம் போகிறதுனா சார் இந்த பாட்டு பண்ணுங்கள் சார், நான் சொல்கிறத பண்ணுங்கள் சார், கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமான ஒரு நேம் வரும் சார். அதே மாதிரி பிளாஸ்ட் பண்ணிட்டார். ஆனால் அவரும் எஃபெக்ட் பயங்கரமாக போட்டு பண்ணார், சான்ஸே இல்லை, பயங்கரமாகிட்டார். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஹிட்டுக்கு அப்புறம் ஒரு போஸ்ட் வீடியோ ஒன்று பார்த்தோம், போஸ்ட் ரிலீஸ் வீடியோ. அவர் உங்களுக்கு வந்து ஒரு ஹக் பண்ணி. ஆமாம், ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்துட்டு லாலேட் அது மோகன்லால் சார், திலீப் சார் வந்து ஷூட்டிங் போயிருந்தேன், சாங் ஷூட்டிங். ஓகே, நான் அங்கே மலையாள படம் பண்ணுறது. நான்
அதில் வந்து ஒரு சாங் 2 பேரும் ஆடுற மாதிரி சாங் சீக்வன்ஸ் இருந்தது. அந்த சீக்வன்ஸில் தான் வந்துட்டு அப்போ வந்துட்டு அவர் வந்தார், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தார் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா நான் நைட்டு அவர் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனது தான் ஃபுல்லாக திருப்பியும் நாங்கள் அந்த பாட்டை வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணது ஃபுல்லாக. அவர் பயங்கர ஹாப்பி, அவங்க ஒய்ஃபும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக கேரளாலேயே பயங்கரம் ட்ரெண்டிங்கில் இருக்கார் இப்போ அவர். செம்ம, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பயங்கர ஹாப்பியாக சார். டேலண்ட், செம்ம டேலண்ட் அவர், சான்ஸே இல்லை அவர்லாம். ஆனா இந்த படத்தோட செட்டிங் வந்து ஒரு ஹார்பர் அப்படின்றப்போ அதுல காத்து அடிச்சுட்டே இருந்தது, அதுல இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்து வரல அப்படின்னு நிறைய டிராபேக்ஸ் இருந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பட் அதுல எல்லாத்தையும் கொண்டு வந்தது வந்து டிராபேக்ல இப்போ ஹார்பர்னா காத்து பயங்கரமா அடிக்கும். அதனால வந்துட்டு ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு தான் அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். மற்றபடிலாம் ஓகே தான், மற்றபடிலாம் இல்லை. இப்போ ஆர்டிஸ்ட்க்கு ஹேர் பறக்கும், புஷ்னு போகும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ரொம்ப விண்ட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அப்படி ஹோல்ட் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் அதர்வைஸ் எல்லாமே சூப்பர். பட் அதான் சொன்னார், அதை லோகேஷ் சார் வந்து அதை சூப்பராக வந்துட்டு டிசைன் பண்ணி அவர் ஒரு மூடு ஒன்று கொண்டு வந்திருப்பார். எல்லாமே அவர் கால் தானே. இந்த மூடு இப்படி தான் இருக்கணும், இவரோட இதுதான் இருக்கணும், இது கேரக்டரை மீறி போயிடக்கூடாது. அதான் சொன்னேன், டேரக்டர் பாயிண்டில் ஒன்று ஸ்கேல் ஒன்று இருக்கும், இந்த மீட்டர் தான், இந்த மீட்டர் இதுதான், இதுக்கு மேலே ஸ்டைலிஷாக போகக்கூடாது, இது இருக்கக்கூடாது, இந்த ஒரு மூடில் தான் இருக்கணும், அதுதான். இப்போ லோகேஷ் சார் கூட உங்களோட ஜேர்னி வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ஆக்டரா அவர் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க, கோரியோகிராஃபரா படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்றப்போ சாரோட எனர்ஜி எப்படி? அவர் கூட உட்காந்து இதான் என்னோட கான்செப்ட், இதுதான் வேணும் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ற விதம் எப்படி இருக்கும்? அவருக்கும் உங்களுக்கு மன சிங்க் எப்படி? இல்லை, அவர் வந்துட்டு கான்ஃபிடென்ட் நம்புவார், என்ன ரொம்ப கான்ஃபிடென்ட் நம்புவார். இஸ் அ வெரி க்ளோஸ் டு ஃபேமிலி மாதிரி. இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்ன வேணா சொல்லலாம், ஓப்பனாக ஜாலியாக பேசுறது. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பேசுவோம் ஜாலியாக, அந்த மாதிரி தான் ஒரு மூடு தான். இப்போ அவர் வந்து எனக்கு ட்ரீட் பண்ணுற எதுவுமே ரொம்ப ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சொல்லுவாள். இது அது இப்போ சாங் இது எவ்வளோ ஒன்று பாய்ஸ் ஒன்று, ஐயா இது ஒன்று இது ஒன்று, ஓகே போட்டுங்க, ஓகே அவ்வளோதான். அவர் ரொம்ப இது நான் சௌபிந்தி எப்படி இல்லை சௌபிந்தி டான்ஸ் பண்ண வச்சுருக்கேன், ஓகே உங்களுக்கு தெரியல மூடி தான், ஓகே இது தெரியும், இதுதான். ரொம்ப வந்துட்டு இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க, அவர் வந்து அதுல இன்வால்வே ஆக மாட்டார். ஓகே, உங்க கையில கொடுத்துருவாரு, நீங்க பண்ணிக்கோங்க அப்படி. சாங்கு ஃபைட்டு அவர் வந்துட்டு இப்போ ஃபைட்னா அன்பரி மாஸ்டர் கொடுத்துரு, சாங்னா கான்ஃபிடண்டா வந்துட்டு பண்றோன்ற அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடண்டா இருப்பார், கான்ஃபிடண்டா கொடுத்துருவாரு. ஓகே, அதனால அவர் ஐயோ இவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு நம்ம அதை காப்பாற்றணும்னு நம்ம ஒன்று பண்ணுவோம். ஓகே ஓகே மாஸ்டர், எவ்வளோ பெரிய ட்ராவல் இருக்கு தெரியுமா உங்கள் லைஃப்பில்? என்ன ட்ராவல்? அதாவது ஒரு பேக்ரவுண்ட் டான்ஸர்ல இருந்து ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. லாட் ஆஃப் பீப்புள் உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களை மாதிரி ஆகணும், சாண்டினா மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்றப்போ இந்த ஒரு ஜேர்னி இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். எத்தனை பேர் அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்காக தான் நம்ம பேச போகிறோம். நிறைய பேசியாச்சுல, நிறைய இன்டர்வியூல இதில் நம்ம ஸ்பெஷலாக பேச போகிறோம். ஓகேவா? ஓகே. சந்தோஷ், எஸ், குட்டி சந்தோஷ் வந்து போலீஸ்காரரோட பையனாக இருந்தால் கூட என்னெல்லாம் லூட்டி அடித்து படிக்காமல் வந்து டான்ஸுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இந்த டான்ஸுக்கு மேலே இந்த காதல் எப்படி வந்துச்சு? சின்ன வயசுல சாவு குத்தலாம் ஆடுறதுலாம் அப்படி தான் வந்தது. ஸ்டேஜ் வீட்டுக்கு தெரியாமலாம் போயிட்டு தெருக்கூத்து இந்த சாவு குத்தெல்லாம் போயிட்டு டான்ஸ் ஆடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் ஷோலாம் போய் ஆடுவேன். சின்ன வயசுலாம் வீட்டிலலாம் தெரியாமல் ஸ்டேஜ் ஷோலாம் போய் ஆடுவேன். அதுக்கப்புறமா சின்ன அந்த ஏரியாவிலலாம் ஃபங்க்ஷன் நடக்கல. நம்ம இப்போ தெருவுலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பொங்கல்லாம் ஒரு சின்ன ஒரு அந்த மாதிரிலாம் போய் ஆடுறது, அப்படி ஜேர்னி தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்லாம் ஆடுறது, கரக வச்சுன்னு ஆடுறது, அதெல்லாம். அப்போ தான் ஸ்கூலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அற்புத ஜோசப் சார் இருப்பார். எனக்கு இப்போ கூட அவர்கிட்ட நான் பேசினிருக்கேன். அவர் தான் வந்துட்டு ஆட சொல்லுவார், போய் ஆடுறான்ட்டு. அப்போ தான் முதல்ல அது கரகத்தை தூக்கி தலையில் வச்சது. ஓகே, இப்போ வந்து வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறீங்கல்ல, யாரு அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா? ஆமாம், ரொம்ப படிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அப்பா, அவருக்கு எப்படி அவர் கண்ணில் மனு தூவிட்டு இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறதுலாம் எப்படிப்பட்ட டாஸ்க்? அது ஜாலியாக தான் இருந்தது, ஈஸியாக தான் இருந்தது. எனக்கு அவர் போலீஸ்கார் தான், ஆனால் ஈஸியாக ஏமாற்றிடலாம். நான் ஏமாற்றினேன், நிறைய ஏமாற்றிருக்கேன், அது அவருக்கு நல்லா தெரியும். அதை தான் நம்ம ஜோடியில் கூட சொல்லியிருப்பாரு. ஆமாம், நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டேன் நான், என் கண்ணிலே மண்ணு சார் எஸ்கேப் ஆகிட்டேன்ட்டு. அந்த மாதிரி தான் நிறைய ரொம்ப புஷ் பண்ணார். பட் எனக்கு படிப்பெல்லாம் வரல, சுத்தமாக வரல எனக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே அவர் ஆசையாக சேருவோமேன்ட்டு சேர்ந்து தான் அந்த காலேஜெல்லாம் சுத்தமாக எனக்கு வரேன்னு தெரிஞ்சு போச்சு.
சரி இருந்தாலும் போகுமேன்ட்டு எனக்கு தெரிஞ்சு 3 வருஷத்தில் 30 நாள் கூட காலேஜ் போயிருக்க மாட்டேன் நான். எந்த காலேஜ் மாஸ்டர் நீங்க? தேரையா காலேஜ், ஆ. இந்த மின்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது. அதான் காலேஜ் உள்ளே போகிறது, அப்படியே பேக் சைடு வழியாக எகிரி குச்சி வர்றது, இதே தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை மாட்டிக்கினேன். அதுக்கப்புறம் தெளிவாக சொல்லிட்டேன் நான், இது மாதிரி எனக்கு பண்ணணும் டான்ஸ், ஓகே எனக்கு அதில் இது பண்ணி கொடுங்க, அமௌண்ட் கட்டி விடுங்கன்ட்டு அப்படி பண்ணது தான். அப்போ இந்த சின்ன வயசுல இருந்தே இந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கு டான்ஸில், அதை ஒரு நாள் வீட்டில் சொல்லிட்டீங்க? டான்ஸ் சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் தான், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். அது சின்ன வயசில் வந்துட்டு நிறைய அப்பா வந்து சொல்லுவார் லேர்ன் பண்ணணும், இப்போ கான்செப்ட்லாம் இருக்கப்பெல்லாம் நிறைய கற்றுக்கணும். அந்த மாதிரி அப்பெல்லாம் நான் நிறைய ஸ்கூல் லீவ்லலாம் வேலைக்கெல்லாம் போவேன். பட்டர் பிஸ்கெட் கம்பெனிலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நோட் புக்கு வந்து அட்டை பைண்டிங் இருக்குல்ல, அந்த அட்டை செய்கிற இடத்துக்கு ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு இந்த ரிச்சா வண்டி இருக்கும், 3 சைக்கிள் ரிச்சா வண்டி இருக்குல்ல, மீன்பாடி வண்டி சொல்லுவாங்களே, அதில் வந்துட்டு அந்த பைண்டிங்லாம் வச்சு நாங்கள் தள்ளு போவோம். அதெல்லாம் அந்த வேலைலாம் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு காலேஜெலாம் அந்த டைமில் வந்து என்னென்னா, இந்த லெதரு ஏர்போர்ட்டில் போய் லெதரு மூட்டையாக போய் இறக்கணும். நாங்கள் ஒரு வண்டியில் போய்ட்டு நைட் ஷிஃப்ட் வேலை, அதெல்லாம் போயிருக்கேன். பல வேலைகள் பண்ணியிருக்கீங்களே. என்ன மாஸ்டர்? பிஸ்கெட் கம்பெனி, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த அட்டை ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் நோட் புக்கு இதில் கட் பண்ணுவாங்கள்ல, பைண்டிங் கரெக்டாக ப்ராப்பராக சைஸ் கட் ப்ரெஸ்ஸா அது, அந்த அச்சு கரெக்டாக அதுவும் பண்ணியிருக்கோம் எல்லாமே. ஓகே ஓகே. எஸ்ஆர்எஃப் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, அது அப்ரெண்டிஸாக வேலை செஞ்சீங்களா? அதுவும் பண்ணியிருக்கேன் 1 இயர். அது வந்துட்டு டயருக்குள்ளே ஒரு த்ரெட்டு வரும்ல, பெரிய பெரிய டயர்ஸ் ஃபுல்லாக உள்ள ஒரு த்ரெட்டு வரும் ஆக்சுவலாக ஒரு மாதிரி, அந்த த்ரெட்டு செய்கிற இடத்து அது டயர் ஃபேக்ட்ரி. அது பயமாக உழைப்பாளியாக சின்ன வயசுலேயே இருந்திருக்கீங்க. இதை தாண்டி வந்து நீங்கள் நம்ம ஜோடி கேரவன்லாம் உட்காந்து பேசியிருக்கோம். சின்ன வயசில் பம்பரம் விடுறது, பட்டம் விடுறது, அதில் அந்த மெமரிஸ் கொஞ்சம் லைட்டாக சொல்லுங்க. அது வந்துட்டு அப்பா தான், அப்பா சின்ன வயசில் வந்துட்டு காத்தாடி செய்வார், சூப்பராக செய்வார். ஏன்னா அது செஞ்சால் விற்பார் அவர் சின்ன வயசில், அதை விற்று தான் அது விற்பார். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த விநாயகர் சதுர்த்தி அப்போது வந்துட்டு மாலை செய்வாங்கள்ல, அந்த மாலையும் விற்பார். அதெல்லாம் செஞ்சு விற்று தான் அவர் படித்தது. அது அவர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சது தான் அது. அப்போ அதனால் வந்து சின்ன வயசில் எங்களுக்கு காத்தாடியில் செஞ்சு கொடுப்பாரு. அதனால நம்மளுக்கு காத்தாடியை பற்றி தெரியும் டீட்டெயிலாக. இப்போ தான் அதெல்லாம் இல்லை, பட் ரொம்ப சொல்லிங்களா, மாஞ்சா போடுறது, கண்ணாடி தூள், பாட்டிலோடு அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் நிறைய இருக்கும், அது மிக்சிங்லாம் நிறைய விஷயம்லாம் இருக்கும். அதில் சில சொல்ல முடியும், சில சொல்லவே முடியும், அந்த மாதிரிலாம் இருக்கும். மிக்சிங் பண்ணி அதை போடுவாங்க. பட் அது ஒரு ஃபீல் சொல்லுவாங்களே, அது ஒரு முடி. பட் இப்போலாம் நான் அந்த அளவுக்கு இல்லை, காத்தாடியில் எங்கேயுமே இல்லை சிட்டியில். பிகாஸ் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இப்போ த்ரெட்டு வந்துட்டு பைக்கில் போகிறப்பெல்லாம் கட் ஆகுதுன்னா ரொம்ப டேஞ்சர், ஸ்டாப். இப்போ நல்லா தான், ஓகே தான். அப்போ உங்கள் சைல்ட்ஹுட்டில் இந்த காத்தாடி விடுற காம்படிஷன்லாம் இருந்திருக்குமா? நான்லாம் பயங்கரமாக ஓடுவேன். ஓடி இருக்கேன், வெட்டெல்லாம் வாங்கியிருப்பாங்க. என்ன மாஸ்டர், காத்தாடி விட்டு வீர தலைமை இருக்கு? இப்போ கூட இருக்காது காத்தாடி வீட்டில். இந்த முன்னாடி வந்து இந்த பாட்டிலோடு இருக்குல்ல, அது செவுத்து மேலே வச்சிருப்பாங்க தெரியுங்களா, ஏறக்கூடாதுன்றதுக்காக. அது மேலே நடந்து போயிருக்கேன் நான். அது மேலே நடந்து போகிறப்போ மிஸ் ஆகி பேலன்ஸ் இல்லாமல் அதை ஹோல்ட் பண்ணுறப்போ அப்படியே கிழிச்சிச்சு. இருந்தாலும் துணியை அப்படியே சுற்றிட்டு திருப்பியும் ஓடுறது தான், அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. யார் சார் நீங்கள்? ஜாலியாக இருக்கு. அப்பமா அதாவது பில்டிங் இருக்குல்ல, 4 பில்டிங்கு பின்னாடி பைப் இருக்கும். அப்போ இரும்பு பைப்பெல்லாம் இருக்கும். கீழே லைன் வீட்ல வந்து பின்னாடி அந்த இரும்பு கீழேருந்து மேலே ஏறுவேன், அந்த பைப் பிடிச்சே மொட்டை மாடி போவேன். அதெல்லாம் ஏறி மொட்டை மேலே காத்தாடலாம் இருக்குதா பார்த்துட்டு இருந்தால் எடுத்துன்னு வந்துடும். இந்த வேலைலாம் பண்ணுவேன். ஒரு ஜாலியான நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்த ஒரு சைல்டுஹுட் உங்களோட சைல்டுஹுட் இல்லையா? இப்போ வந்து இப்படிலாம் இருந்துகிட்டே இருக்கீங்க, கலாட்டா பண்ணிட்டே இருக்கீங்க. ப்ராப்பராக வந்து டான்ஸ் நம்ம ஒரு கரியராக எடுக்கணும், இது சரி அப்பா வீட்டில் ஒத்துக்கிட்டாரு, எப்படி சம்பவம் கஷ்டப்பட்டு ஒத்துக்கிட்டு வச்சாச்சு, இப்போ இதுக்கப்புறம் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றப்போ அதுக்கான வேலைகள் எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணீங்க? ஃபஸ்ட்டு பண்ணதில் கலா மாஸ்டருக்கு தான் போய் ஜாயின் பண்ணோம். கலா மாஸ்டர் ஜாயின் பண்ண ஜெயந்தி மாஸ்டர் ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு தெரியாமல் கிளாஸ் போகிறது இந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறமா தான் ரொம்ப ப்ரெஷர், வீட்டில் வந்து வேலைக்கு தான் போனால் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்தது. இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு வேலைக்கு அந்த சொன்ன லெதர் ஃபேக்ட்ரிலாம் போனேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு சரி நம்மளால் முடியலடா சாமின்ட்டு கையெடுத்து கும்பிட்டேன் வீட்டில், என்ன விட்டுருங்க, என்ன ஆளை விட்டுருங்க, நான் டான்ஸில் போகிறேன். அப்போ ஓகே, ஏன்னா அப்போ கொஞ்சம் வசதிலாம் இல்லை. அப்போ வந்துட்டு அம்மா வந்துட்டு நகை அப்பா கிட்ட ஒரு காசு அந்த கடை வாங்கி தான் எடுத்தது. அப்போ வந்துட்டு 3.5 lakhs கார்டு.
டான்ஸர் கார்டு சினிமால. அப்போ அந்த கார்டு என்ன காசு அவ்வளோ அந்த டைமில் வந்து ரொம்ப பெரிய காசு இது. இப்போ பெரிய காசு தான். இப்போ அந்த டைமில் வந்து இப்போ வந்துட்டு எப்படின்னா வந்து 300 lakhsனா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு 15 years பேக் அது பொண்ணால் ரொம்ப ரொம்ப பெரிய காசு அது. 300 lakhsன்றப்போ அவங்களுக்கு புரட்டி திருப்பி எங்கெங்கேயோ வாங்கி கடன் வாங்கி அதுக்குமா செயின்லாம் வச்சு தான் கொடுத்தது அதெல்லாம். அதுக்கப்புறமா சரி ஓகே இவன் ஓரளவுக்கு வந்துருவான்ற மாதிரி அவங்க கான்ஃபிடென்ட் சரி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பண்ணி கொடுத்தாரு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இதுதான் டான்ஸ் சொல்கிறப்போ அப்போ கலா மாஸ்டர் திருப்பி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாநாடு மேலெலாம் வர ஆரம்பிச்சது. அது வந்தோடனையும் சரி ஓகே இவன் வரான் ஓரளவுக்கு வரான் அப்படின்ற மாதிரிலாம் தெரிய ஆரம்பிச்சிட்டு தான் ஓகே டன். இப்போ அதுல என்ன தெரியுது, அம்மா நிஜமாவே ரொம்ப பாசமா சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க உங்களுக்கு. நீங்க அப்பா பாசமா இல்ல அம்மா செல்லம்? அப்பா தான். அப்பாவா? நிஜமாவா? என் அப்பா பிடிக்கும். அப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனா யார்கிட்ட கொஞ்சம் உரிமையா சண்டை போடுறது, கொஞ்சம் ஏதாவது சொல்றது அப்படின்னா யார்கிட்ட? இப்போ அதாவது நான் ஸ்டேஜில் சொன்ன விஷயம் தான். இப்போ வந்து எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நான் எதையும் பேச மாட்டேன் அவர்கிட்ட, நேருக்கு நேராக மூஞ்சி குத்துட்டு பேச மாட்டேன். நான் பாட்டு அவர் வந்தால் நான் பண்ணி கம்முன்னு கிளம்புவேன். நான் என்ன மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க. ஆமாம், நிறைய பசங்க அப்பா மேலே அவரை பற்றி எவனா தப்பாக சொன்னால் நம்ம புஸ்குன்னு கோவம் வரும். அவருக்கு எதாவது நிறைய செய்யணும்னு ஆசைப்படும் நம்ம. ஆனால் நம்மகிட்ட காசு இருக்காது. சரி ஐயோ என்னடா இதுன்ட்டு. ஆனால் இப்போது அதான் ஒரு பையனுக்கும் வந்து யாரா ஹீரோன்னு கேட்டால் அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. அவங்க அப்பா தான், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. அதே மாதிரி தான் எங்கள் அப்பா பயங்கர ரோல் மாடல். ஆனால் சின்ன வயசு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அடினா அடி, குடும்பத்திலே நான் தான் அடி பிச்சு. ஆனால் இருந்தாலும் எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். எதுக்காக அதெல்லாம் பண்ணுறாருன்னா நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஒரு அப்பா வரப்போ தான் நம்மளுக்கு தெரியுது ஓ இதனால தான்ட்டு. அதுதான் அதான் அன்றைக்கே சொன்னல 10 வயசில் ஒருத்தர் இருப்பான். 10 வயசில் வந்து அப்பா வந்துட்டு அப்பா 6 வயசில் நான் அப்பா தான்டா ஹீரோ, எங்கள் அப்பா இஸ் மை ஹீரோ அப்படி சொல்லுவான். 15 வயசில் என்ன டார்ச்சர் பண்ணுவான். 25 வயசில் வந்துட்டு எப்படிமா இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ண கேட்பான். அதுக்கப்புறம் 35 வயசில் வந்துட்டு அவனுக்கு ஒரு கல்யாணம் வரப்போ வந்துட்டு எங்கள் அப்பா சூப்பர் தெரியுமான்ட்டு அவங்க பையன்கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 45 வயசு 50 வயசு அவன் அப்பமா சொல்லுவான் எங்கள் அப்பா தான்டா ஹீரோன்ட்டு. அப்போது அவன் வந்துட்டு 8 வயசில் ஹீரோன்னு சொல்கிறான் அவங்க அப்பா. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க அப்பா ஹீரோன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் ஆகுது. அந்த ஒரு கேப் ஆகிடுது. பட் ஆனால் இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அப்போ ரொம்ப பிடிக்கும் ஆனால் க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. அப்படி வந்தாலும் சைலண்டாக போயிடுவாங்க. என்னம்மா அவர்னா என்ன கத்தின்னு இருக்காரு, அவர் ஒழுங்காக போய் அப்படி கத்தின்னு அப்படி சொல்லிட்டு அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அது அந்த லிஸ்ட்டில் நானும் ஒன்று. பட் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சூப்பர். நீங்க சொன்ன விஷயம் நிஜமா உண்மை. நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க. வீட்டுக்கு போவாங்க, அவங்க டேரெக்டாக வந்து அவங்க அப்பாட்டே கேட்கலாம். ஆனால் அவங்க அப்பாட்ட அம்மா அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு காசு கட்ட சொல்லு, இது மாதிரி டைம் ஆகிடுச்சு ஃபீஸ் கட்டணும். ஏன் நீயே போய் கேளு, நான் இதுக்கு போய் அவர்கிட்ட நீயே போய் கேளு. அம்மாட்ட தான் கேட்கணும். அம்மா வந்துட்டு ஒரு தூண்டுகோலாக வந்து வச்சு போடுறியா, நீ போய் சொல்லு அந்த மாதிரி தான். ஹெல்ப்பு தான் அம்மான்றது. இப்படி போயிட்டு ஒரு மீடியேட்டர் மாதிரி நடுவில் வச்சுட்டு நீ போய் சொல்லு, நீ போய் இப்படி தான். இப்போது நான் ஏதாவது கேட்கணும் அம்மாட்ட காசு, அம்மா யார்கிட்ட கேட்கணும் அப்பாட்ட தான் கேட்பாங்க. அம்மா ஓகே. ஸோ இப்போ நடுவில் பேசுகிறப்போ அப்பா கிட்ட வந்து நான் வாங்காத அடியே கிடையாது, அவ்வளோ அடி. இப்போ கூட மறக்கவே முடியாதுப்பா இந்த விஷயத்துக்கு இப்படி போட்டு அடிச்சாரு அப்படின்னா டக்குன்னு ஞாபகம் ஒரு இன்சிடென்ட் என்னவா இருக்கும்? மொட்டை மாடியில் ஆக்சுவலாக சின்ன வயசு அப்போ வந்துட்டு சாரி டான்ஸ் ஆட மட்டும் இல்லை சாரி டான்ஸ் ஆடிருந்தோம். கீழே டான்ஸ்னால் அவர் பாவம் நைட் முடிச்சுட்டு தூங்குற பலி எனக்கு தெரில. இஷ்டத்து டம்மு டம்முன்னு கத்தின்னு ஆடிந்து சின்ன வயசில். எப்போ வந்துன்னு தெரில, கை பலார்னு ஒன்று பின்னாடி வந்து விழுந்தது. அப்போ அடி செர்றான அடி. அதை எதிர்பார்க்கவே இல்லை நான் அந்த அடியை. அதுக்கப்புறமா வந்துட்டு நைட்டு தூங்கிட்டேன் நான். அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு பிரியாணிலாம் தான் வாங்கி வச்சார். நான் தூங்குறேன்னு நினச்சார், நான் முடிச்சு தான் இருந்தேன். அவரே வந்துச்சு குழந்தைய போட்டு அடிச்சிட்டேன் நான் ரொம்ப சொல்லிட்டு வந்துட்டு அவரே தூக்கத்தில், நானும் அப்படி நடிக்கிறேன் அப்படியே தூக்கத்தில் இருக்கேன். சரி வானா தெரிஞ்சுக்காதான்ட்டு அதெல்லாம் நடந்தது. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே. இப்போ வந்து மாநாட மயிலாடக்கு வந்தாச்சு, கலா மாஸ்டரோட கிளாஸில் வந்தாச்சு, டிவி ஷோவில் வந்து நீங்கள் இது ஒர்க் பண்ணுறீங்க. பேக் டான்ஸரில் இருந்து ஃப்ரண்ட்டில் வர்றது எவ்வளோ பெரிய ஜேர்னியாக இருக்குது அப்படின்னு நம்ம பசங்களே ஒவ்வொருத்தரும் சொல்கிறப்போ நம்ம கேட்டிருக்கோம். நான் வந்து இத்தனை பேருக்கு நான் பேக் டான்ஸர் ஆடிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தீஷலோட ஸ்டோரி அப்படி தான். தீஷல் வந்து எத்தனையோ ஷோஸில் ஆடிருக்காங்க நிறைய பேக் டான்ஸராக. ஆனால் இப்போ அவளோட ஃபஸ்ட்டு ஷோ வந்து அவள் ஃப்ரண்ட்டில் மெயின் ஆடுறப்போ அது அவளுக்கு ஒரு செம்ம ஹாப்பினஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு முதல் நடந்த அனுபவம் என்ன? முதல்ல வந்துட்டு எனக்கு கிரிஜா மாஸ்டர் தான். கிரிஜா மாஸ்டர் சுஜாக்கா தான். அவங்க தான் கலாக்காக்கெல்லாம் முன்னாடி நான் சொல்கிறேன். கலாக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. அது இன்னும் நிறைய பேர் தெரியாது. ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்துட்டு அப்போ வந்துட்டு ராஜ் டிவிலேருந்து அப்போ வந்துட்டு ராஜ் டிவியில் போய் நாங்கள் டான்ஸ் ஆடுறப்போ அப்போ வந்துட்டு கிரிஜா மாஸ்டர் ரகுரா மாஸ்டர் ஒய்ஃபும் கிரிஜா மாஸ்டரும் அப்போ சுஜாக்கா அவங்க பொண்ணு டாக்டர்
அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த பையன் நல்லா ஆடுறான்ட்டு கூப்பிட்டு போயிட்டு என்னை டேரெக்டாக வந்து ஒரு ஷோவில் வந்து சோலோவே ஆட வச்சாங்க. ஓகே. ஒரு பெரிய ஷோவில் அவங்க தான் ஃபஸ்ட்டு இருந்தது. அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா இது அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறம் நான் கலா மாஸ்டர் ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். அப்போ வந்து இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க சூப்பராக ஆடுவான்ட்டு. அப்படி வந்தது தான் எல்லாமே. அப்போ வந்துட்டு பேக் டான்ஸராக இருந்து ஆடி திருப்பி அப்படியே பொறுமையாக வந்து தான் கலா மாஸ்டர் அப்படியே ஜாயின்ட். ஆனால் ஃபஸ்ட்டு ஆட வச்சது சோலோ அவங்க தான், கிரிஜா மாஸ்டர். இப்போ வந்து பேக் டான்ஸராக ஆடுறப்போ என்ன ஃபீலிங் இருக்கும்? ஸ்டேஜில் ஆடுறப்போ ஏதாவது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஏன் நம்ம பின்னாடி ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுமா? இல்லை அதே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடுற? அதெல்லாம் வந்துட்டு நானே ஃப்ரெண்டு மணி அவன் இறந்துட்டான். ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் 2 பேர் தான் அப்போது கலமா ஸ்டூப்ல வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் நாங்கள் தான் ஆடுவோம். அதான் ஒரு பெரிய ஷோ மேட் இன் இண்டியா ஒரு பாட்டு வரும்ல, அப்போது அந்த ஃபேமஸ் அந்த பாட்டு. அவங்க வராங்க, அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க பாடுறாங்க, அதுக்கு நாங்கள் பேக் டான்ஸ் ஆடணும். ஓகேங்களா? நாங்கள் சென்டர் கேப்பு. டேய் அப்போ வந்து சொல்கிறாங்க எவ்வளோ பேர் ஆள் தெரியுமாடா இவங்க அப்படின்றாங்க. அப்படியே அப்போ நம்ம டிவியில் வந்துடும் போல, இது பயங்கரமாக தெரிஞ்சிடும்ட்டு அது வருது. ஓகே, அப்போ வந்து அந்த லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி சைடில் எல்இடி பெருசாக வைப்பாங்க. எல்இடி கீழே டிவியில் அந்த ஆன்லைன் எடிட்டிங் மாதிரி அப்படியே வரும். இதுதான் அப்படியே டிவியில் வரணும் ஒரு இதுதான். நாங்கள் வந்து அதை முடிச்சுட்டு திருப்பி வரோம். அவங்க திருப்பி எடிட்டரில் அந்த ஸ்பாட் எடிட் மாதிரி பண்ணுவாங்களே, அங்கெல்லாம் போய் பார்க்குறோம். திருப்பி அங்கே போய் பார்க்குறப்ப அந்த மானிட்டரில் வருது, நாங்கள் தெரியவே இல்லை. அதோட அக்கிள் கேப்பில் தான் தெரிகிறோம். இப்படிண்டா டே என்னடா இது ஷேக்ன்ட்டு நாங்களும் அப்படியே எகிரி குச்சி ஃப்ரெண்டெல்லாம் போய் ஆடுறோம். இப்படியெல்லாம் எகிரிலாம் ஆடுறோம். தெரியுமா தெரியுண்டு எங்கேயோ தூரத்தில் இந்த இது கை தூக்குவாங்களே அந்த கேப்பில் குட்டினா அப்படி லைட்டாக தெரியும். என்னடா இது அதெல்லாம் ஒரு ஃபீலிங். தெரியுமா நம்ம தெரியும் ஆடுவோம்னா அந்த ஏக்கெல்லாம் நிறைய இருந்தது அப்போல்லாம். அப்போ வந்து கலா மாஸ்டர் ஃபஸ்ட்டு அங்கே ஷோலாம் பண்ணுறப்போ ப்ராப்பர்ட்டி பாய்ஸாக தான் போவோம். எடுத்தோன்னு டேரெக்டாக ஷோஸ்லாம் ஆட முடியாது அவங்கள்ட்ட. டேரெக்டாக ப்ராப்பர்ட்டி பாய்ஸ் மரமாக நிற்கிறது அந்த மாதிரி பின்னாடி வந்துட்டு இந்த பெரிய பெரிய ட்ரம்மெல்லாம் தூக்கி எல்லாம் பண்ணுறது இதெல்லாம் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அம்மா வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரோலை நிற்க வைப்பாங்க லாஸ்ட்டில். ஆடுறப்ப கொஞ்சம் இப்படி வச்சுக்குவேன்ட்டு அப்படி வந்தது தான் ஃபஸ்ட்டு. அப்போ ப்ராப்பர்ட்டி பாய்ஸ் தான். அப்போ ஃபஸ்ட்டு மெயின் லீடாக பண்ணது மாநாட மயிலாட இல்லையா? இல்லை கோரியோகிராஃபியா. கோரியோகிராஃப் பண்ணது அப்போ கலாமாஸ் தான் சொன்னாங்க, டே நீ ஆடுற கோரியோகிராஃப் பண்ணிட்டான். சொன்னேன் எனக்கு கோரியோகிராஃப்லாம் வேணாம், நான் வந்துட்டு குரூப்பே ஆடிக்கிறேன், அது கொஞ்சம் டேஞ்சரு, கொஞ்சம் தலைவலி, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஜாலியாக குரூப் டான்ஸ் ஆனால் அது ஜாலியாக இருக்குல்ல, எந்த டென்ஷனும் தேவையில்லை அப்படின்னு. இல்லை நீ பண்ணுன்னு சொல்லி பண்ண வச்சது அவங்க தான். அங்கேருந்தா வந்துட்டு எஸ்டிஆர் வந்துட்டு மூவிஸ் கூப்பிட்டு வராரு. இப்போ கோரியோகிராஃப் பண்றது அப்படின்றது டான்சிங் தப்ப நீங்க சொன்ன மாதிரி அது வேற ஒரு தலைவலி, அது வேற ஒரு எஃபர்ட், வேற ஒரு டெடிகேஷன் அதுக்கு தேவைப்படும். உங்களோட கோரியோகிராஃபி மோஸ்டா பார்த்தா ரொம்ப ஃபன்னா எல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு கோரியோகிராஃபி தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ மெயினா நீங்க கான்சென்ட்ரேட் பண்றது என்ன? ஆக்சுவலா இந்த ஃபன்ன்ற மேட்டரே வந்துட்டு எனக்கு பிரபு மாஸ்டர் கிட்ட தான் வந்தது. எல்லாம் மெயின் ஃபன்ன்றது எனக்கு ஆக்சுவலா எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும், ஜாலியா பண்ணானே ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பிரபு மாஸ்டர் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் நான். ஓகேங்களா? அது நான் ஃபாலோ பண்ணுறப்ப அந்த ஹியூமரு அந்த ஃபன்னு எல்லாமே வைக்கிறப்ப இப்போ வந்துட்டு ரியாலிட்டிக்கு ஒன்று இருக்கும். ரியாலிட்டிக்கு நம்ம பண்ணுறப்போ என்ன வேணால் ஒன்று பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். நம்ம பண்ணுறது தான் கான்செப்ட், நம்ம பண்ணுறது. அவங்க ஒரு லைன் மட்டும் கொடுத்தாங்கன்னா இப்போ வந்துட்டு ஜோடி ரவுண்டு இல்லை சப்போஸ் வெஸ்டர்ன் சம்திங் ஏதோ ஒரு ரவுண்டு கொடுத்தா நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் கான்செப்ட். ஆனால் நான் மோஸ்ட்லி ஃபன்னு தான் பண்ணுவேன். மாநாடு மேலே முக்கால்வாசி நான் பண்ணது ஃபன்னாக தான் இருக்கும், கோரியோகிராஃபி ஃபன்னாக தான் இருக்கும். அப்படியே நம்ம மூவிக்கு நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு கதையோட ஒன்று இருக்கும். ஹீரோட ஸ்கெயில் இவ்வளோ தான் இருக்கும். ஹீரோ வந்து ரொம்ப ஆடவும் கூடாதுன்னு, அதாவது இப்போ ஹீரோ போலீஸ் அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு சில டேரக்டர் சொல்லுவாங்க இல்லை சார் ஆடலாம் பிரச்சனை இல்லை, சில இல்லை சார் அவர் போலீஸ் ஆனால் ரொம்ப ஆடக்கூடாது, இப்படிதான் இருக்கு கேரக்டர் ஏற்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் இல்லை பரவாயில்ல ஆடலாம் அந்த மாதிரி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் தங்கலான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தங்கலானில் வந்துட்டு அந்த மினிக்கு மினி சாங் வந்து கோரியோகிராஃபி வந்துட்டு அது வேற மாதிரியா இருக்கும். என்ன மேட்னா அது ஒரு மீட்டர் அவ்வளோதான். நான் அதில் போயிட்டு வந்துட்டு பயங்கரமான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆமாம் ஃபோக் டான்ஸ் இருக்கலாம், ஆனால் நம்ம லோக்கல் குத்துக்கிறதுல அப்படி வராது. அதில் அதுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்கும் அந்த கதைக்கு. நான் போய் அதில் போய் கமர்ஷியலாக பண்ணலாம், ஃபன் பண்ணலாம் சொன்னால் அது தப்பாக செட் ஆகாது. அதே மக்கா மிஷி பார்த்தா நான் என்ன வேணால் பண்ணலாம், சார் கமர்ஷியல் அது ஏன் ஜோனு, நான் என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் கர்ணன் எடுத்தாலும் தனுஷார் ஆடுறது வந்துட்டு டெத்தில் ஆடிருப்பார். அவர் மீட்ரு அவ்வளோ தான் இருக்கும். அவரே சொல்லுவார் இல்லை சன்னி இது மீட்டரே இந்த இவ்வளோ தான் நான் ரொம்ப ஆடக்கூடாது ரொம்ப. அப்போ அதுக்கு அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆடிப்பார். அதனால் கதைக்கு ஏற்ற மாதிரி தான். ரியாலிட்டியை பொறுத்தா நம்ம என்ன வேணால் பண்ணலாம், அது நம்ம கால் தான்.
மூவியை பொறுத்த வரைக்கும் அது எஸ் டேரக்டர் அந்த கால் தான், அவங்களோட கால் தான், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்போ இந்த ஃப்ரீடமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற சாண்டி திடீர்னு ஒரு நாள் வந்து ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, நீ படம் பண்ண வரணும், எப்படி ரியாலிட்டி ஷோவில் நீ கோரியோகிராஃப் பண்ணு அப்படின்னு கலா மாஸ்டர் சொல்கிறாங்களோ அதே மாதிரி படம் பண்ணவா அப்படின்னு ஒருத்தவங்க உங்களை கூப்பிட்டு வராங்க, இந்த பக்கம் கூப்பிட்டு வராங்க. யார் அதை செய்கிறது ஃபர்ஸ்ட்? எஸ்டிஆர் தான் தலைவன் தான், அவர் தான் வந்துட்டு கூப்பிட்டது. அவர் வந்து எது கூப்பிட்டாருன்னா நலந்தானா பாட்டுக்கு அப்போ கூப்பிட்டது. அது நிறைய பேர் தெரியாது, நலந்தானா பாட்டுக்கு தான் வந்துட்டு அப்போ கூப்பிட்டது. அந்த ஒரு பாட்டு நலந்தானா அந்த பாட்டுக்கு. அதுக்கப்புறம் அதுதான் கூப்பிட்டாரு, இது மாதிரி பண்ணுன்ட்டு அவரும் யூனியனில் ட்ரை பண்ணார். பட் அப்போ தான் நான் கார்டு எடுத்தது, அதனால் வந்து அலோடு இல்லை. ஏன்னா கார்டு எடுத்து ஒரு 5 years ஆனால் தான் நம்ம கொரியோகிராஃபியே பண்ண முடியும். அதனால் வந்துட்டு ரொம்ப பாவம் அவரும் ட்ரை பண்ணார் அவரும். பட் அவரும் சொல்கிறார், இருந்தாலும் நீ கொரியோகிராஃப் ஆகிட்டுனா ஃபஸ்ட்டு என் சாங் தான் பண்ணுன்ட்டு அவரு சொன்னார். பட் அதுக்கேற்ற மாதிரி அவரு தான் பண்ணோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் படம் வந்து வாலு உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பண்ணோம், சின்னதாக பண்ணோம். பட்டு சின்னதாக பண்ண மீன்ஸ் வந்து கோகுலுக்கு பண்ணோம். அப்போ வந்து கோகுல் வந்துட்டு அம்புலி படம்லாம் பண்ணியிருந்தார். அப்போது ஜம்போன்னு ஒரு படம் பண்ணார், அதுலேயும் சும்மா அது ரொம்ப ஒரு 4 பாய்ஸ் வச்சு அந்த மாதிரி வச்சு சும்மா பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வால், ஏன்னா அது வால் ரொம்ப தள்ளி போயிடுச்சு கொஞ்சம். ஆமாம், அந்த பீரியடில். அதனால் வந்து அந்த கேப்பில் வந்து கார்டு எடுத்துகிட்டுமே சரி சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணது. அதுக்கப்புறம் தான் வால் பண்ணது. ஓகே, இப்போ வந்து இந்த ஷிஃப்ட் இருக்குல்ல, ரியாலிட்டி ஷோஸில் பண்ணிட்டு இருந்து ஒரு படத்துக்கு பண்ணுறோம் அப்படின்றப்போ இனிஷியலாக அதில் ஏதாவது கஷ்டமாக இருந்ததா? ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும், நம்மளோட ஃப்ரீடம் அதில் கம்மியாகுது, நம்மளோட எல்லாத்தையும் அதில் போட முடியாது, டிரெக்டர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுன்றப்போ ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அடாப்ட் ஆகிறதுக்கு? அது கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஜோனே சில இருக்காது, ஆனால் நம்ம நிறைய பேர் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம ரியாலிட்டியில் ஒன்று பண்ணுறோம்ல, பயங்கரமான ஒரு கோரியோகிராஃபி நம்ம சூப்பரான்ட்டு, அது சினிமாவில் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. அது நம்ம சினிமாவில் வந்தால் நிறைய கற்றுப்போம். ஐயோ நம்மளுக்கு என்னடா நம்ம ஒன்றுமே தெரியல, நிறைய பண்ணுமோன்ற மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. நான் வந்துட்டு அப்போ நம்ம பயங்கரமான பெரிய ஆட்டக்காரனா டே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்ன அசால்ட்டாக பண்ணிடலாம். பட் ஆனால் உள்ளே போனதான் பப்பான்னு முழிக்கிறோம். டே என்னடா இது, அந்த ஷார்ட் வைக்கிறதும் சரி, என்ன மாதிரி குரூப் ஃபார்மேஷன் எல்லாமே வந்துட்டு ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒன்று பண்ணோம். அதெல்லாம் குழம்பிடும் நம்ம ஃபஸ்ட்டு. நம்ம அது லேர்னிங் ப்ராசஸ் தான். அது ஒரு 2 சாங் 3 சாங் பண்ண தான் வந்துட்டு அது நம்ம லேர்னே பண்ண முடியும். டேரெக்டாக போய்ட்டு நம்ம பண்ணோன்னா மாட்டிப்போம், நம்ம அந்த இதுவே கொடுக்க முடியும். அதுலேயுமே டேரக்டர் ஒன்று சொல்லுவார், நம்ம ஒன்று சொல்லல, சரி இது பண்ண இது தப்பு இப்படி அப்படி சொல்லி, ஐயோ சரி நம்ம எதாவது சொன்னால் அவங்க தப்பு நினச்சவங்க, சரி ஓகே சார் பண்ணலாம், அப்படி அந்த அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்துட்டு ரொம்ப டஃப்பு தான் அது. சினிமா பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா சூப்பராக ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கால் தான். நீங்க சொல்றதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும். சரி சாண்டி மாஸ்டர் சொல்லிட்டாரு, அது ஒரு வேல்யூ இருக்கும். நம்ம பண்ணிட்டோம், ப்ரூவ் பண்ணிட்டோம், இவர் சொன்னா கரெக்டா இருக்கும்ட்டு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா சூப்பர். பட் அது நம்ம ப்ரூவ் பண்ணது வரைக்கும் கொஞ்சம் டஃப் தான். அந்த கொண்டு வர்ற வரைக்கான ப்ராசஸ் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி சிம்பு சார் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இன் லைஃப் தான். ஸோ அண்ட் நீங்க லாக்டவுன் டைம்லலாம் அவங்க அந்த வெயிட் லாஸ் டைம்லயும் நீங்க. ஸோ ஹவ் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் சிம்பு சார்? என்ன மாதிரியான? அவர் வந்துட்டு அதான் நம்ம கலா மாஸ்டர் குரூப்லேருந்து தான் அதுவும் பண்ணுறேன். ஏன்னா அவர் ஷோ பண்ண ப்ரீலேருந்து சொல்கிறேன் நான். இந்த பேனியன் ஷோ அந்த மாதிரி அப்ராட் ஷோலாம் நிறைய பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து அப்போலேருந்து அவர் பேக் டான்ஸில் கூட தான் ஆடிப்பேன். அதனால் வந்து ரொம்ப பல வருஷம் ஜேர்னி ஆகுது. ரொம்ப ஃபஸ்ட்டு அந்த படம் பண்ணார்ல காதல் எழுவதில்லைன்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ஷோஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ தான் பெரிய பெரிய ஸ்டார் நைட் ஷோ, அப்போல்லாம் கலாமாஸ் தான். ஸ்டார் நைட் ஷோன்னா கலாமாஸ் தான். அப்போ நாங்களாம் குரூப் ஆடினோம். அப்போதுலேருந்து நம்ம சும்மா கிண்டல் பண்ணி ஜாலியாக 4 நாள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்போ ஜேர்ன்லேருந்து தான் இப்போது. அதனால் இப்போது ரொம்ப 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 க்ளோஸ். என்னை வந்துட்டு இவன் பெரிய ஆள் ஆகணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஆமாம், பெரிய ஆள் ஆகணும், இவன் பெரிய ஆள் ஆகணுன்ற மாதிரி டேலண்ட் வரணுன்ற அதெல்லாம் அவர் தான். அவர்கிட்ட நீங்கள் அட்மையர் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு பர்சனாகவே வந்து உங்களுக்கு பர்சனலாக தெரியுன்றனால இதை நான் கேட்குறேன். அவர் என்னன்னா வந்துட்டு இந்த யாருக்கும் வந்துட்டு இந்த துரோகம் செய்யணும் அந்த மாதிரி எண்ணம் அவருக்கு இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கூட இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ அவர் கூட நிறைய பேர் வந்துட்டு அவர் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க அந்த டைமில் லாக்டவுன் இல்லை. ஆனால் அவங்கள வந்து அவர் எதுவுமே சொல்லலை. கூட இருக்கிறவங்களாம் அவங்கள ஏதாவது சொல்ல போய் பண்ண போயிடல, இவரு எதுக்குற அதெல்லாம் பண்ண, அதெல்லாம் நம்ம விட்டுற அவருக்கு, ஓகே அவன் நல்லா இருந்தால் சரிடான்ட்டு அந்த மாதிரி நினைக்கிற கேரக்டர். திருப்பி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுற கேரக்டர் அவர். யாரையும் போயிட்டு இப்போ அவரை பற்றி யாரை பயங்கரமாக பேசினா முன்னாடியே பேசினாலும் எதுவும் கேரும் பண்ணிக்க மாட்டார் அவர். சரி ஓகேடா பேசிட்டியா சூப்பரா நல்லா இருறா அப்படி தான் சொல்லிட்டு போகிற தவிர மற்றபடி அவன் விடக்கூடாது அவனை காலி அப்படி நினச்சதே இல்லை அவர். ஏன்னா அவரோட கெப்பாசிட்டி அவருக்கு தெரியும். அதனால் அவர் பாட்டு போயினே தான் இருப்பேன். என்ன வேணா பேசுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற அந்த மாதிரி தான். ஒரு ஜெம் ஆஃப் பர்சன். என்னதான் இருந்தாலும் நீ என்ன பேசினா ஓகே, அதுக்குன்னு உனக்கு நான் கொடுக்காம இருக்க மாட்டேன். உனக்கு நான் பண்ணுறதை பண்ணுவேன். அந்த மாதிரி கேரக்டர் தான். இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ பற்றி தப்பாக பேசிட்டேன்,
நான் கொடுக்காம இருக்க மாட்டேன். உனக்கு கொடுத்துட்றேன், பரவாயில்ல, நீ என்ன தப்பாக தானே பேசுகிறதா வச்சுக்கோ, அந்த மாதிரி கேரக்டர். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்கல்ல என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி அவர். ஸோ அவர் அந்த லாக்டவுன் பீரியடில் வெயிட் லாஸ் பண்ணுற டைமில் நீங்கள் அவரை ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ணுங்க, அந்த ஃபுட்பால் விளையாட டைம் ஏதோ எல்லாமே இல்லை, ஃபுட்பால் விளையாட, கிரிக்கெட் விளையாடாரு, அதுக்கப்புறமா வந்துட்டு டென்னிஸ், நிறைய ஒர்க் அவுட் பண்ண, ஸ்விம்மிங், நிறைய ஒர்க். நீங்கள் அப்போ அந்த ஜேர்னியில் த்ரூ அவுட்டாக இருந்தீங்கல்ல கூட, அந்த வெயிட் லாஸ். என்னை விட வந்துட்டு மகத் அவர் தான் கூட இருந்தாங்க. அவர் தான் ஒன் அண்ட் ஒன், அவர் தான் சப்போர்ட், அவர் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவரை எடுத்துன்னு வந்தது. நம்ம வந்து லாக்டவுனில் வந்து நம்ம வெளியிலையும் போக முடியாதுல்ல, அதனால் வந்துட்டு அப்பப்போ தான் போவோம் நாங்கள். இப்போது 1 வீக்கில் வந்துட்டு ஒரு 3 days அப்படி போவோம், திருப்பி அடுத்த ஒரு கேப் விடுவோம், திருப்பி அடுத்த 1 day 2 அப்படி போவோம். ஏன்னா அது பார்த்தேன் நான், வெயிட்லேருந்து அப்படியே கம்மியாக நான் பார்த்தேன் அது. அதனால் கடைசியாக நான் பார்க்குறப்போ அகைன் ஒரு 10 days 15 days கழிச்சு பாரு, நல்லா லாஸ் ஆகிட்டார், நல்லா லாஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு ஃபாரின் போயிட்டார். ஆமாம், அவ்வளோ டிட்டர்மைனான ஒரு பர்சன் பா, எவ்வளோ பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை. அவரோட டான்சிங் ஸ்டைல் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி மாஸ்டர் இருந்தது? ஃபர்ஸ்ட் படத்தில் நீங்கள் சொல்லி கொடுத்து அவங்க பண்ணுறப்போலாம் அது பயங்கரமாக இருந்தது. பயங்கரமாக இருந்திருக்குல்ல. அதான் எனக்கு வந்து அவர் படத்தில் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு வருஷமே ஆயிடுச்சு. திருப்பி அந்த பழைய ஃபார்முக்கு வந்துட்டார். இப்போ அடுத்த படத்துலலாம் அவர் வேறு லெவலாக ஆடணும். ஓகே, அப்படி லைட்டாக நம்ம ஃபேமிலி பக்கம் போகலாம். ஸோ டெல் அஸ் அபவுட் யுவர் ஃபேமிலி. உங்கள் ஒய்ஃப் பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். ஹவு சப்போர்ட்டிவ் இஸ் ஷீ? இந்த ஜேர்னி வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னா? அதுதான் நான் சொன்னல, இதுலேயும் சொன்னேன்ப்பா, அவகிட்ட நான் அவ்வளோ தான் சொன்னேன். அதாவது வந்துட்டு அதாவது எல்லாம் ஹஸ்பண்டுக்கும் எல்லாம் ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்கல்ல, ஆனால் எனக்கு மட்டும் 4 பக்கமும் இருக்கு. என் ஒய்ஃப் இப்படி சாஞ்சா இப்படி தள்ளி விடுவாங்க, இப்படி சாஞ்சா இப்படி தள்ளி விடுவாங்க, பேக்கில் சாஞ்சா இப்படி தள்ளுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை நிமித்தி நிறுத்துவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. ஃபுல் கவரில் இருப்பாங்க. இவனை வந்து சேஃபாக நம்ம பார்த்துக்கணும்டா, இவனை சேஃபாக கொண்டு போகணுண்டான்ற மாதிரி இல்லை, அது ஃபுல்லாக ஒய்ஃப் தான். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ஒரு கார்டியன் மாதிரி நம்மளுக்கு. அவங்களும் வந்துட்டு மாமியாரும் டப்ஸு அவங்க தான் ஒரு மிகப்பெரிய பிள்ளை. ஏன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தாலும் நான் பாட்டுன்னு வருவேன். ஏதோ ஒரு வீட்டில் வாடகை இருக்கிற மாதிரி தனியாக வந்துட்டு போவாங்களே, எவனோ ஒரு பையன் வீட்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான் இருப்பேன். வருவேன், அப்படியே உட்காருவேன், டிவி பார்ப்பேன், திருப்பி நான் பாட்டுன்னு போயிட்டு படுத்துட்டு போய்டுவேன். அப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க, சரி இவன் வேறு ஏதோ இதில் மைண்ட் செட்டில் இருக்கான், இவன் சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு கரெக்டாக அந்த முடிஞ்சிடும். எனக்கு எந்த ப்ரெஷரில் இருக்கோ அது முடிஞ்சிடும், திருப்பி நார்மலாகிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படி தான் இருப்பேன். அதனால் அவங்க அதை புரிஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்கேயாவது வெளியூர் போனால் என்னை எதிர்பார்க்க மாட்டாங்க, ஏன்னா வரமாட்டான்னு நல்லா தெரியும். அதனால் அவங்களே போய்ட்டு வரலாம். அதெல்லாம் எனக்கே கஷ்டமாக இருக்கும். சரி போனோம், எனக்கு என்ன போனால் ஒரு 1 week அப்படி இருக்கணும், பட் அந்த 1 week நம்மளுக்கு இருக்காது. கரெக்டாக பிளான் போடுவோம், ஏதோ நம்மளுக்கு ஷூட்டிங் வந்துடும், திருப்பி ஏதாவது பிளான் பண்ணோம். அதனால் சரி வேணாம் நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபுல் சப்போர்ட் இதுதான், சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. ஓகே, எனக்கு வீட்டில் என்டர்டெய்னர் வந்துட்டு நம்ம பையன் ஷான் மைக்கேல் தான். அவர் தான் என்டர்டெய்னர், அவர் தான் நம்மளுக்கு. என்னம்மா சரி இப்போவே பயங்கரமாக டான்ஸ். இந்த மோனிகாவுக்கு அவர் பாட்டுக்கு ஒன்று பண்ணுறாரு, ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா? அவர் ஒன்று பண்ணுவார், ஃபுல்லாக புலிக்கு பிறந்தது பூனையாக பண்ணுறாரு. இப்போ ஸ்டார்டிங் அவரும் ஒரு கொரியோகிராஃபர் தான். அவரும் ஒன்று பண்ணுவார், நம்ம சொல்லி கொடுத்தலாம் ஆட மாட்டார், அவர் தான் ஆடுவார். அவர் சொல்லி கொடுத்து நம்ம ஆடணும். அவர் தான் என்டர்டெய்னர். அவர் வீட்டில் நான் செம்ம டயர்டாக இருக்கேன்னா ஏதோ ஒரு பாட்டை போட்டு ஷான் ஆடினா இஷ்டத்துக்கு ஆடினா அவர் பாட்டு. அது மாதிரி மாஸ்டர் அவரோட 2 குழந்தைங்ககிட்டயும் இங்கிலீஷில் தான் பேசுவார். அதுவும் இவர் பேச நான் கற்றுக்கிறேன், உண்மையான நான் கற்றுக்கிறேன். எனக்கு சுத்தமாக வராது, இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு பேசுகிறேன். முன்னெல்லாம் சுத்தமாக வராது. அவன் என் பொண்ணு ரொம்ப நேரம் பேசினேன், ரொம்ப நேரம் பேசிட்டு ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு போய்டுவாங்க. அம்மனு என்னென்னு புரியாது. நான் ஓகே அம்மா என்னம்மா சொன்னா ஒன்றுமே புரியலையம்மா கேட்டு. அதுக்கப்புறம் அவன் அதுக்கு மேலே எப் அப் அப்படின்னாரு அவர். எப் எப் அதாவது அப்படி. ஆமாம், ஓ யாரெல்லாம் இல்லை, எப் யா அந்த டே யாரா நீன்ற சுத்தம் நம்மளுக்கு டஃப் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் ரொம்ப பேசினாங்கன்னா எஸ் வெரி குட் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுப்பேன். ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடும். அப்போது டேடி வெரி குட் சொல்லிட்டாருன்னு போயிடுவானுங்க. நம்ம திருப்பி ஏதாவது நம்ம கவுண்டர் கொடுத்தோம் பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால் இப்போ இவ்வளோ அழகா உங்களுக்கு லைஃப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் நீங்க சொல்ற அளவுக்கு இருக்காங்கல்ல. முதல் உங்க பொண்ணு பிறந்தப்போ அந்த நியூஸ் கேட்டது நீங்க இருந்தீங்களா டெலிவரி வார்டில்? எப்படி இருந்துச்சு? டெலிவரி உள்ள இல்ல வெளியில இருந்தீங்க. ஓகே, வெளியில அந்த டென்ஸ்ட் அப்பாவை சுத்திட்டு இருந்தீங்க. ஓகே, நான் அப்படி இல்லை, போயிட்டு டீ வடைலாம் சாப்பிட்டு தான் வந்தேன். அதான் சாண்டி மாஸ்டர் டிஃபரன்ஸ் இருக்கணுமே. எஸ், ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. சரி ஓகே, டீ சூடா டீ காலையில் வேற. நானே என் மாமனார் தான் அப்போ இருந்து, அவர் இறந்துட்டார் பாவம். அவரை வாங்க போய் டீ சாப்பிட்டு போயிட்டு, மாமியார் தான் பாவம் கூடயே இருந்தாங்க. நான் போய் டீ வடையெல்லாம் சாப்பிட்டு சுட வேணுன்ட்டு பொறுமையாக வந்தோடனே கரெக்டாக ஒரு 10 minutes முடிஞ்சது.
குழந்தை பிறந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து கையில கொடுத்தா. ஆமாம், அப்போ தான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே வந்து ஒரு குழந்தைய ஏன்னா எனக்கு பயம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க வீட்டிலலாம் ரொம்ப தூக்க சொல்லுவோம், பயம் எனக்கு. இந்த கழுத்து ஏதோ போய்டும் சொல்லுவாங்க. அதனால் எனக்கு பயம், நான் தூக்க மாட்டேன். எனக்கு பயந்து கையெல்லாம் உதிருது எனக்கு. ஐயோன்ட்டு எனக்கு கொடுக்குறாங்க, அப்படியே பயங்கரமாக இருக்குது. அப்படியே அது செம்ம ஃபீல். அதெல்லாம் ஷான் பிறகுறப்ப தான் உள்ளே என்னை சேர்த்து விட்டாங்க. என்ன ஓகே, உள்ளே இருந்தீங்களா? ஆமாம், உள்ளே என்னை தட்டி விட்டாங்க. என்ன எப்படி இருந்துச்சு? நான் வந்து வெளியே ஓடினேன். என்ன டாக்டர் பிடிச்சி மரியாதையாக உள்ளே வர சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன நான் வரலன்ட்டு தரத்தரன்னு உள்ளே பிடிச்சின்னு வராங்க. குஞ்சு கண்ணை மூடி குஞ்சிட்டேன் நான். ஐயோ கத்தும் போது விட்டு கண்ணை மூடி கத்துறேன் நான். அவள் கத்துறாள் இல்லையோ, நான் கத்துறேன் உள்ள. ஆமாம். அப்போ டாக்டர் ஏன் இவர் இப்படி இருக்காருன்ட்டு நம்மளுக்கு பயம் எனக்கு. ஐயோ அதெல்லாம் பார்த்து பயம் மீன்ஸ் என்னென்னா, இப்போ அவ்வளோ அது புரியுது. ஏன்னா இப்போது ஒய்ஃபு அந்த குழந்தை பற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிடுறாங்க, அது ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்சுட்டு தான். பட் நம்மளால அது முடியல, அந்த முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தைன்ற பேச்சவும் வாயில வரும். அந்த மாதிரி இந்த வழியெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேனான்றா எனக்கு வந்துடுச்சு. அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த அனுபவம்லாம் பயங்கரம். ஷான் டார்ச்சர் பண்ணி தான் வெளியே வந்தானா அவன். இதுக்கப்புறம் வந்து அபவுட் யுவர் ஸ்டைல் ஆஃப் கோரியோகிராஃபி உள்ள வந்துட்டீங்க. மூவியோட கோரியோகிராஃபி இப்படி தான் இருக்குன்ற ஒரு இதை பிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ற ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர்ல இருக்கு. ஓ அப்படியா இருக்கு, இப்படி பண்ணலாமா? ஆமா மாஸ்டர், இது இப்படி பண்ணலாமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பாட்டு உங்கள்கிட்ட கோரியோகிராஃப் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான ரிசர்ச் ஒர்க் ரொம்ப அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ரிசர்ச் அந்த மாதிரி ரிசர்ச்னா என்ன சொல்ல, டான்ஸ் கோரியோகிராஃபிலேயே இவ்வளோ இருக்கா அப்படின்னு நான் நீங்கள் சொல்கிறப்போ எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஓ இப்படி ரெஃபரன்ஸ் இருக்கும், நிறைய இந்த மாதிரி வச்சுக்கலாம், நிறைய மெனக்கெடல் பண்ணுவீங்க. அது ஒன்று எடுப்போம். ரெஃபரன்ஸ் மீன்ஸ் என்ன வந்துட்டு இப்போ ஒரு சாங் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, மக்காமிஷியே எடுத்துங்களேன். மக்காமிஷி வந்துட்டு என்கிட்ட ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறப்போ நார்மலான ஒரு ஃபோக் சாங் அப்படியே இருந்து ஒரு ஏரியாவில் பண்ணலான்னு தான் பிளானில் இருந்து. நான் சொன்னேன் சார் இல்லை வேறு பண்ணலாம், வேற ஒன்று பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ நான் பண்ணதான் அது. ஒரு ஃபோக் சாங்கை ஏன் நம்ம ஒரு ஸ்டைலிஷாக பண்ணக்கூடாதுன்னு தான், ஒரு லோக்கல் சாங்கை ஏன் இந்த மாதிரி ஸ்டைலிஷாக பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் உல்ட்டாவாக தான் இருக்கும், அப்படியே உல்ட்டாவாக தான் இருக்கும். பாட்டு கேட்குறவங்களுக்கு வந்துட்டு விஷுவல் வேறு மாதிரி தோணும். ஆனால் விஷுவலாக பார்க்குறப்ப என்னடா இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு விஷயம், எனக்கு அப்படி தான் எனக்கு தோணும். ஒரு எப்பயும் உல்ட்டாவாக பண்ண தோணும் ஒரு விஷயத்த. எனக்கு இந்த விஷயத்தை ஏன் நம்ம இப்படி பண்ணணும், ஏன் இப்படி பண்ணக்கூடாது, எனக்கு அப்படி தான் தாட்டே வரும். எனக்கு ஏன் இப்படி தான் பண்ணணுமா, இப்படி தான் ப்ராப்பர், ஏன் இப்படி வேணாம், இப்படி வைக்கலாம், உல்ட்டா வைக்கலாம், அப்படி தான் எனக்கு தோணும். இப்போ ஒரு ஒயின் ஷாப் சாங் சொல்லுவாங்களே, இப்போ எல்லாத்துலையும் ஏன் ஒயின் ஷாப்பில் தான் பண்ணுமா சாங், ஏன் அந்த ஒயின் ஷாப் ஒரு ஃபேண்டஸியாக மாற்றுங்களேன்ற, வேறு மாற்றுங்க. ஒரு குடிக்கிறான் டப்புன்னு அவன் ஹேங் ஓவர் ஆயிரான், போதையில் பண்ணுறான், வேற உலகத்துக்கு போயிடுறான், திருப்பி பார்த்தா வேற மாதிரி ஃபேண்டசி, அந்த மாதிரி போயிடலாமா. ஏன் எங்கேருந்து பிடிக்கிறீங்க எதுக்கு இந்த கற்பனை எல்லாம் எங்க இருந்து வருது? கற்பனை அப்படி யோசிக்க வேண்டியது கொட்டி கிடக்குது போல. இல்லை நான் சொல்றது இதுதான் மேட்டர். எனக்கு நான் திருப்பி அதே ரிப்பீட் பண்ண யோசிப்பேன். ஆமா எனக்கு அது அதனாலேயே நான் இப்போ நிறைய கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரே மாதிரி சுச்சுவேஷன் சாங் தான் வந்து நான் யோசிப்பேன், இது நிறைய வந்துடுச்சு இதில். நான் சொல்லுவேன் சார் வேறு மாதிரி போகலாமா, வேறு மாதிரி போனால் அதுக்கு என்னென்ன பட்ஜெட்டும் பெருசாகிடும். அதனால் சில ப்ரொடக்ஷன் ஒத்துப்பாங்க, சில ப்ரொடக்ஷன் கஷ்டம் பாவம், ஏன்னா புது கம்பெனியும் அது பண்ண முடியாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரிலாம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறேன். ஸோ இந்த வித்தியாசமாக கோரியோகிராஃபி பண்ணுறது அப்படின்றது வந்து பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, டிரெக்டரோட காலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். இப்போது இந்த கருப்பி சாங் ஒன்று பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த பரியேறும் பெருமாள்ல. இல்லை அது இவரே மாரிசல் பண்ணியிருப்பார். அப்படியா? ஆமாம். அதில் கருப்பி பண்ணியிருக்க மாட்டேன். அதில் வந்துட்டு தெருக்கூத்தில் ஆடிருப்பாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களாம் ஆடிருப்பாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. ஆமாம் அந்த பிட். ஓகே ஓகே. ஆமாம் அது பண்ணியிருப்பேன். அது வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அதான் சொன்னேன், இப்போது டேரக்டர்ஸ் பேஸில் ஒன்று போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மாரி செல்வ சார் அவர்கிட்ட போனீங்கன்னா தலைவங்கிட்ட வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். இந்த மீட்டரில் தான் ஒன்று இருக்கும், இந்த மீட்டரில் தான் இப்படி தான் டான்ஸ் இருக்கும், இப்படி தான் ஒரு மூவ்ஸ் இருக்கும், இதோட களம் எப்படி இருக்கும், அது எப்படியோ ரஞ்சித்தனும் அதே ரஞ்சித்தனோட ஸ்கேல் அப்படி தான் இருக்கும். ரஞ்சித்தனோட அதாவது தங்கலான்லாம் வந்துட்டு ரஞ்சிதன் தான் ஃபுல்லாக எனக்கு வந்து சொன்னதே இல்லைடா இப்படி தானே இருக்கும், இந்த ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும், அந்த காலத்தில் இப்படி தான் இருப்பாங்க, இந்த மூடில் தான் பண்ணுவாங்க. அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க அவங்க. எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு சாங்க்கு நம்ம எடுத்துன்னு போவோம், அவங்க அதுக்கு மேலே இருப்பாங்க ரஞ்சிதன். ஏன்னா அது தங்கலான்றது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். அதில் வந்துட்டு அவர் மைன்யூட்டான சின்ன விஷயத்தெலாம் சொல்லுவார். இதை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஒரு பானையை அவங்க கொண்டு போகிறது இப்படி தான் எடுத்துன்னு போவாங்க, இதை பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி அவங்க அடிக்கிறது யூஸ் பண்ணுறது எல்லாமே இப்படி தான் பண்ணுவோன்ட்டு அவர். அப்போது இதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு, அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ஒன்று பண்ணணும். அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கரம்.
2 பேரும் அப்படியே வேற ரகம். டான்ஸ் கோரியோகிராஃபர் அப்படின்னா வெறும் டான்ஸ் பண்றது மட்டும் இல்லாம அதை தாண்டி கோரியோகிராஃபின்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அது என்ன? ஒரு கோரியோகிராஃபி நம்ம அசம்பிள் பண்ணுறோம் வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு லிரிக் ஒன்று வருது, ஏதோ ஒரு எமோஷனல் ஒரு லிரிக்கோ இல்லை ஒரு ஜாலியாக அந்த லிரிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வாங்கிட்டு இப்போது இந்த கேரக்டரை எப்படி இந்த நான் நினைக்கிறத எப்படி உனக்கு நான் பண்ண வைக்கணும். இப்போ உனக்கு செட் ஆகலை, உனக்கு வரல, அப்போன்ற நான் என்ன பண்ணேன்னா ஓகே ஒரு வேறு மாதிரி அசம்பிள் பண்ணேன். ஓகே நீங்கள் நடந்து வாங்க, நீங்கள் பாடின்னு வாங்க, திடீர்னு வாய்ஸ் வரட்டும், திருப்பி நில்லுங்க, திருப்பி ஜஸ்ட்டு இங்கே லுக்கு பாருங்க, இங்கே பாடுங்க, திருப்பி லைட்டாக மூவ் பண்ணுங்க, திருப்பி வரலன்னா டப்புன்னு வேற மாதிரி நம்ம பண்ணிடணும். இல்லைன்னு நினச்சி நம்ம வந்து டேக் மேலே இல்லை நான் ஆட வச்சு தான் ஆகணும், இல்லை இந்த லிரிக் அவங்கள ஆட வச்சு தான் நம்ம அப்படி புஷ் பண்ணால் அவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். டேக் மேலே வாங்கினா அவங்க ப்ரெஷர் ஆகிடுவாங்க, ரொம்ப ப்ரெஷர்னு. அதனால் வந்துட்டு அந்த மூடை நம்ம க்ரியேட் பண்ண கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரொம்ப இப்போ மெயின் ஆர்டிஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான். ஆர்டிஸ்ட் செம்மையானா டான்ஸ் தான். சூப்பரான ஒரு டான்ஸர் கிடச்சுன்னா டான்ஸ் ஆட விட்டுனே இருக்கலாம். என்ன லிரிக் வந்தாலும் ஆடு தேவையில்லை, லிரிக் மீனிங் தேவையில்லை, ஆடு அப்படின்ற மாதிரி போயிடலாம். அந்த மாதிரி லட்டு மாதிரி கிடைச்ச ஒரு டான்ஸர் யார் உங்களுக்கு? ஒரு ஆக்டர் வந்து செம்மையா நம்ம என்ன சொன்னாலும் எஃபர்ட் போட்டு அவங்க அதை பண்ணிடுறாங்க அப்படின்னா? இல்லை, தனுஷ் சார் பண்ணார். அதுக்கப்புறமா வந்துட்டு எஸ்டிஆர், தலைவர் எஸ்டிஆர், அப்போ சிவகார்த்தியன் சார். நான் பண்ண எல்லாருமே வந்துட்டு சூப்பர் தான். இப்போ பேசிக்லேருந்து இப்போ டான்ஸ் வந்து லேர்ன் பண்ணி வந்ததில் வந்துட்டு சந்தானம் சார் பண்ணி அவரும் வந்து இப்போ ஆட ஆரம்பிச்சார். இப்போ அவருக்கெல்லாம் பண்ணுறப்போ நான் பயங்கர ஹியூமர் சென்ஸ் தான், ரொம்ப கலாச்சி தான் பண்ணுறேன் ரொம்ப. ஏன்னா அவர் சொல்லுவார், ஏன்பா எனக்கு வேண்டாம் ஏன்பா வந்துட்டு ஃபுல்லாக இவ்வளோ கலாச்சி இல்லை சார், உங்ககிட்ட மட்டும் தான் சார் அதை நான் பண்ண முடியுன்ற மாதிரி நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் அதை சொன்னேன். நீ சொல்கிறது அதுதான். இப்போது ஒரு பொசிஷன் இருக்குல்ல, ஒரு அசம்பிள் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அது ஒரு ஹீரோக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னா ஈஸி தான். இப்போ உனக்கு ஏற்ற மாதிரி இப்போது ஆஞ்சலினாப்பா ஒரு டூயட் சாங், அப்போ ஆஞ்சலினாக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், இல்லை ஆஞ்சலா ஃபுல்லாக டான்ஸ் ஆட வைக்கலாம், இல்லை ஆஞ்சலினா கொஞ்சம் டான்ஸ் வீக், அப்போ என்ன பண்ணலாம், வேறு மாதிரி ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணி வேறு மாதிரி சம்ஸ் ப்ராப்ஸோ ஏதோ ஒன்று, ஆனால் யூனிக்காக இருக்கணும். யூனிக்காக நீ ஒர்க் பண்ணணும். டிசைன் முதல் கொண்டு நீ ஒர்க் பண்ணணும், செட்டு முதல் கொண்டு நீ ஒர்க் பண்ணணும், எல்லாத்தையும் நீ ஒர்க் பண்ணி அந்த இடத்துல உன்னை ஃப்ரேம் பண்ணனா அது அழகாக இருக்கணும். டான்ஸரோட காஸ்டியூம்ஸு உன்னை எல்லாரையும் ஃப்ரேம் பை உன்னை செட் பண்ணி அழகாகிட்டு இப்போ நீ பாடு சொல்லி உன்னை க்ளோஸ் எல்லாம் வச்சுட்டா அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுதான் இவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இல்லை எனக்கு என்ன வருதுன்ட்டு நான் அவங்க மேலே அதை திரிக்கக்கூடாது. எப்போவுமே கோரியோகிராஃபர் இது அதான். எனக்கு ரொம்ப என்னென்னா இப்போ ஆட தெரியாதவங்களே எனக்கு ஆட வைக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு அது ரொம்ப ஆசை. எனக்கு அது ரொம்ப ஆசை. இப்போ உனக்கு இல்லை ஆட தெரியலன்னா ஓகே நான் ஆட வச்சுட்டு காட்டுறேன். எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட். எனக்கு சுத்தமாக ஆடுதே எனக்கு ஆட வைக்க தெரியுன்ற மாதிரி நான் ஆட வச்சு காட்டுருவேன். எனக்கு இந்த மாதிரி எந்த இடத்துல ஷூட் பண்ணோம், இந்த வரைக்கும் நீங்கள் பண்ண சாங்ஸ்லேயே எந்த ஸ்பாட்டில் பண்ணது வந்து ஸ்பாட்டில் இருக்கிற விஷயங்கள்னால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த சாங்கை ஷூட் பண்ணுறதுக்கு? நம்ம ஃபாரின்லாம் போனால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ரொம்ப மேபி கிளைமேட்டாக இருக்கலாம், சில டைம் ஸ்னோவில் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை தண்ணியில் அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் இருந்து பண்ணுறதா இருக்கலாம். கோவாவில் போகிறப்ப தான் ஒரு சாங் ஒன்று, அதுக்கு ஒரு ஆல்பம் சாங் தான், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எந்த ஆல்பம் சாங்? அஸ்வின் இப்போ நாங்கள் திங்க்லேருந்து ஆரிஜரா சார் மியூசிக். ஆமாம். அது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஓகே. ஏன்னா அது வந்து குறிப்பிட்ட அவர் தான் அந்த இடத்துல இருக்க முடியும்னு ரூல்ஸு. அதுக்கப்புறம் வந்து தண்ணி உள்ளே ஏறிடும், நிறைய இருக்குது. அதனால் அதுக்குள்ளே முடிச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக ஏறிடும், அந்த கரையோரமாக கிடைக்காது. அந்த இப்போது 2 பக்கம் மலை மாதிரி இருக்கும், சென்டரில் ஃபுல்லாக சேண்ட் அந்த மாதிரி இருக்கும், தண்ணி ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஒரு கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வந்துட்டு அந்த கேப் இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி உள்ளே ஃபுல்லாக வந்துடும். ஃபுல்லாக வந்தால் நீங்களே இருக்க மாட்டீங்க, உங்களையே க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே நம்ம கிளம்பிடணும் அங்கேருந்து. அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்தது. நான் கேட்டால் ஐயா இது எது சென்னை பீச்லேயே பண்ணிக்கலாம்ப்பா, ஏன்பா இங்கே வந்துலாம் பண்ணி, அதெல்லாம் நிறைய நானே சொன்னேன், எதுக்கு இது தேவையே இல்லையன்று. மகாபலிபுரம் போனால் எடுத்துக்க வேண்டியது தானே பீச்சுன்ட்டு. நான்லாம் சொல்லுவேன், இப்போ எதுக்குப்பா நான் நிறைய இல்லை அங்கே போகலாம், ஃபாரின் போகலாம், இங்கே போகலாம், இங்கே சென்னையிலே பண்ணிடலாம், செட்டு போட்டு பண்ணிடலாம், என்ன ஆக போகுது, அங்கே செலவு இங்கே தான் ஆக போகுது, கொஞ்சம் கம்மியாகும், அது அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான். ரொம்ப அங்கெல்லாம் போவேன், அது இங்கேயே பண்ணிக்கலாம் நல்லான்ற மாதிரி தான் சொல்கிறது. சாண்டி ஒரு டான்ஸராக ஒரு கோரியோகிராஃபராக பண்ண விஷயங்கள் வந்து அப்படியே ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஆக்டிங்கில் வந்து பயங்கரமாக பண்ணிருக்கீங்க. பயங்கரமாலாம் இல்லை, இது நான் ஏன் சொல்லணும், இது நான் நாட் ஈவன் எக்ஸாஜரேட்டிங். நிறம் மாறும் உலகில் அந்த இதில் வந்து உங்களோட போர்ஷன் நிஜமாக பார்க்குறப்போ இவ்வளோ கன்வின்சிங்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சாண்டி மாஸ்டர் கொடுக்குறாங்களா? பிகாஸ் இட்ஸ் அன் இமோஷனல் கண்டென்ட்.
ஆக்டிங்ல ஒன்று சொல்லுவாங்க, இமோஷனல் கண்டென்ட் பண்ணி ஆடியன்ஸ் இதை கனெக்ட் பண்ண வைக்கிறது ஒரு டாஸ்க். அதை பண்றீங்கல்ல, இப்போ சிரிக்க வைக்கிறீங்க, அதுவுமே கஷ்டம் தான். அது ரொம்ப நாளாக உங்களோட ஜான்ராக இருந்துகிட்டே இருக்கு. அதை தாண்டி இன்னொன்று வந்து என்ன சாண்டி அழுகுறாரு, சாண்டிக்கு இந்த மாதிரி இமோஷன் வெளில காமிக்கிறாரு. ஸோ ஆக்டராகவும் மெருகேறிக்கிட்டே வருது உங்களுடைய அதான் நான் நிறைய வாட்டி சொல்கிறது, ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான். ஆக்டிங்ன்ற ஸ்கூல் மீன்ஸ் என்னென்னா வந்துட்டு இப்போ தான் ஆக்டிங்குள்ளே ஒரு அடுத்த ஸ்கூல், இப்போ டான்ஸ் ஸ்கூல் போகிறல அந்த மாதிரி ஆக்டிங்ன்ற ஸ்கூலுக்கு இப்போ தான் வந்திருக்கேன். இந்த இப்போ என்னோடய ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஆக்டிங்ன்றதுல. அப்போ வந்து நம்ம படிப்படியாக தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ ஒரு படத்தில் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ டேரக்டர் சொல்லிட்டு சார் லேர்னிங் தானே எல்லாமே. இப்போ அடுத்த படத்தில் நம்ம என்ன தப்பு இருக்குதோ நம்ம அடுத்தடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ நான் பயங்கரமாக அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் சரி. ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்ல ரொம்ப நல்லா இருக்கு மாஸ்டர். ஆடியன்ஸாக தான் சொல்கிறேன். லியோவில் தான் ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு பிரேக் த்ரூவாக இருந்துச்சு. சாக்லேட் காஃபின்றது ஐ திங்க் இப்போ கூட எங்கே போனாலும் உங்களை வந்து அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மிஷ்கின் சார் இருக்காங்க, தளபதி இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நர்வஸாக இருந்ததா, இல்லை வெயில் லிட்டில் கம்ஃபர்டபுள், அவங்களெல்லாம் முன்னாடியே தெரியுன்றனால கம்ஃபர்டபுளாக இருந்ததா, எப்படி இருந்துச்சு? இல்லை, எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அதான் சொன்னேன் நான். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போகிறப்ப என்னடா இது அது ஏன்னா லோகேஷ் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, சண்டி அது யார்கிட்டையும் பேசிக்காதீங்க, ஏன்னா இது ரொம்ப ஒரு சைக்கியான ஒரு இது. ஆமாம், அதனால் வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆனாலே வந்துட்டு அந்த ஃபீல் போயிடும் அப்படின்னு சொன்னால், சரி இருவரும் சொல்கிறாரு. எனக்கு பக்கு பக்குன்னு சரி ஓகே, சரி ஆனதாச்சு பார்த்து பண்ணன்ற மாதிரி நானும் அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெறும் டெவில் சவுண்டாக கேட்டு அப்படியே பொறுமை இருட்டில் அப்படியே உட்காந்து இருக்கேன். கேரவன் தட்டி திறக்கிறதுக்கே அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் யோசிப்பானுங்க, மாஸ்டர் பயமாக இருக்குது மாஸ்டர், இப்படி தான் முறைச்சி பார்க்கறதுல இருக்கா, வாண்டடாக அப்படி பார்ப்பேன். அது மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டு போய் உள்ளே போனே அவங்க சொல்லுவாங்க இதான் டைலாக் இது சொன்னேன். ஓகே, நான் அதான் இந்த சாக்லேட் காஃபி வச்சு வித்தவுட்டில் தான் எடுத்தாங்க. விஜய் சார் இல்லாமல் எடுத்தோடனையும் சாக்லேட் காஃபி சார் இன்னொரு மாடுலேஷன், அது ஒரே மாடுலேஷன் சொல்கிறீங்க எல்லாமே. ஓகே ஒரு நிமிஷம் டேக் ஓகேன்ட்டார். அதில் என்ன டேக் ஓகேன்ட்டார். சரி ஓகே, நான் யோசித்தேன், சரி ஏதோ இதுவாகிடுச்சு உலகுது, அவருக்கு பிடிக்கல பழகுது அப்படின்ட்டேன். திருப்பியும் வந்துட்டு மிஸ்கின் சார்கிட்ட பேசுறது இருக்கும். அவன் இந்த பொண்ணு அந்த குழந்தைங்கிற சிஸ்டி மொத்தத்துக்கும் நம்மளுக்கு தெரியும், நாளைக்கு சாயந்தரம் தாண்ட மாட்டோம், சாக்லேட் காஃபி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பேன். அது கேட்டோன்னே ஒரே டேக் தான் பேசினேன், ஒரே தடவை பேசினேன். டேக் ஓகேன்றனால கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே நம்ம பண்ணி பிடிக்கல, அதனால் இவனால் முடியாதுன்ட்டு ஓகே பண்ணுறாரு போலன்ட்டு போனேன். ஐயா அதெல்லாம் சொல்கிறேங்க, எனக்கு திருப்பி நான் ஒன்று பண்ணேன், நீங்கள் என்ன ஓகே ஓகே சொல்கிறீங்க? இல்லை உங்களுக்கு எப்படி பண்ணோம், ஒரு 15-20 டேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே சொன்னால் ஓகேவா உங்களுக்குனாரு. கரெக்டாக இருக்குது, எனக்கு இதுதான் தேவை, கரெக்டாக இருக்குது, ரொம்ப ஹையும் இல்லை ரொம்ப கீழே, இந்த கேரக்டர் வந்து அந்த மீட்டரில் அந்த மூட்லேயே இருக்குது, எனக்கு இதுதான் தேவை, இந்த மூடை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டார். இல்லை உங்களுக்கு ஓகே இல்லை உங்களுக்கு ஐயோ என்னப்பா ஓகே நல்லா அப்போ தான் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு. அது எப்போ பயந்ததுன்னா வந்து விஜய் நான் முன்னாடி நிற்கிறது தான், அந்த 1-on-1 ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறப்போ தான் எனக்கு பயமே வந்துச்சு. இவ்வளோ க்ளோஸ் நிற்கிறப்பெல்லாம் வந்துட்டு அதே நம்மளுக்கு பயம் வந்துடும்ல, யார் அவரு முன்னாடி வந்து நிற்கிறது, அவர் முன்னாடி நம்ம போய் தைரியமாக நிற்கிறன்றது, என்னடா இதுன்ட்டு. அவர் ஃபஸ்ட்டு தூரத்தில் இருந்தார், இவர் லோகேஷ் என்ன பண்ணிட்டாரு, ஆனால் இல்லை இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் வாங்கன்ட்டார். அவர் இன்னும் க்ளோஸ்ன்னு, இவ்வளோ க்ளோஸ் போதுமான்ட்டு, இவ்வளோ இங்கே நிற்கிறாரு, நாளை இப்படி தான் நிற்கிறேன், பார்க்கவே இல்லை, இப்படி பார்க்குறேன், இப்படி பண்ணலாண்டான்றார். அவர் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை. திருப்பி இப்படி பார்க்குற, திருப்பி இப்படி இஞ்சிக்கிறேன், அவர் இப்படி பார்த்துனாரு, திருப்பி இப்படி நம்மளுக்கு இது ஐ கான்டாக்டே வர மாட்டேங்குது. என்னடா இவர் முன்னாடி நம்ம என்னடா அப்படி இருக்கு, ஃபுல் பிளட்டோட இருக்கும் ஃபுல்லாகவே. எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு, சரி பண்ணலான்ட்டு. அப்போ அவரே சொன்னார் பண்ணலாம் கான்ஃபிடென்ட் பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த முறைச்சி சரி ஓகே பண்ணிடுறான்றது, அதெல்லாம் பயங்கரமான விஷயம். அப்போ தான் அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு கான்ஃபிடன்ஸ். இவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு ஜாம்பான்லேயே ஒர்க் பண்ணியிருக்கோம், கான்ஃபிடன்ட் ஆயிடுச்சு. நான் மலையாளத்தில் போகிறப்பெல்லாம் வந்து இப்போ லோக்கான ஒரு படம் வருது. ஓகே, துர்கா சார் தான் ப்ரொடக்ஷனு, கல்யாணி பிரியதர்ஷினி ஹீரோயின், நஸ்லின் ஹீரோ. அது வந்து இப்போது டீசர் சம்திங் 28 ரிலீஸ் நினைக்கிறேன். அது வந்து பயங்கரமாக இருக்கும், அந்த படமே பயங்கரமாக இருக்கும். ஆனால் நம்ம அங்கே போகிறப்போ அவங்களோட ஸ்கூல் ஆஃப் த லேர்னிங் வேற மாதிரியா இருக்கு, அவங்களோட ப்ராசஸே வேற மாதிரியா இருக்கு. ரொம்ப வந்துட்டு இப்படி அசையக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இப்படி தான் பேசணும், புருவத்தை சுருக்கக்கூடாது, இல்லை மஸ்ட் நீங்கள் புருவத்தை சுருக்கம் நார்மலாக பேசணும், அதுவே பயங்கரமாக இருக்குனாங்க. அப்படியே டவுன் பண்ண இந்த மாதிரி லுக் நிறைய இருக்குல்ல, அவங்களோட மைன்யூட்டாக பண்ணுறாங்க, அதெல்லாம் சான்ஸே இல்லை. அது அப்போ நம்ம லேர்னிங்க்கு இன்னும் நல்ல
இன்னும் நிறைய கத்துக்கிற ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள. ம். நான் அவங்க டேஸில் இது ஓகேவா திருப்பி ஒன்று பண்ணலாம் திருப்பி இல்லை மாஸ்டர் இது கரெக்டாக இருக்கு ஓகே அப்படியா சரி ஓகே. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியுது நான் இதில் ஏய் அப்படின்ற நம்ம அதெல்லாம் பார்க்காது ஏய் அவ்வளோதான் அது போதுன்னுவாங்க நம்மள கோவம் ஏய் என்னடா அப்படி அதனால ஏய் நீங்கள் சாஃப்டாக வச்சுட்டு கண்ணை மட்டும் தூக்கிட்டு மட்டும் சொல்லுங்கள் அதுவே பயங்கரமாக இருக்கும் ஃப்ரேம்லன்றப்போ அவனுங்க அது மூடு கொண்டு வராங்க அவங்களாம். அது வந்து வேறு மாதிரியா இருக்குது. அதில் வந்து நம்ம நிறைய லேர்னிங் கற்றுக்கலாம். அந்த ஆக்டிங் பொறுத்த நிறைய கற்றுக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் சரி இப்போ பப்பாபான்னு ஒரு படம் திலீப் சேட்டா பண்ணுறாரு அந்த படத்துலேயும் சரி கத்தனார் சரி ரோஜன் தாமஸ் அதெல்லாம் வந்துட்டு மலையாளம்ல நிறைய போயிட்டு இருக்கீங்க. மலையாளம் வந்துட்டு வில்லன் அது என்ன சொல்றாங்க தெலுங்குல வில்லன் எனக்கு வில்லன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வேறு நல்ல இதுவாக பண்ணுங்க எதுக்கு வில்லன்ற மாதிரி. ஸ்ட்ராங்கான வில்லன் வந்து எவ்வளோ ஈக்குவல் ஹீரோக்கு ஈக்குவல்ல. ஆமாம்மா இல்லை ரஞ்சித் தானே சொல்லுவார் டே எதுக்குடா வில்லன் பண்ணுற நீ ஹீரோவாக பண்ணு உனக்கு அந்த இது இருக்குது அப்படின்னாரு. ஆனால் இல்லை வில்லனாக இருந்தால் ஒரு ஓப்பன் இது இருக்கு வில்லனு தான் இங்கே யாருமே இல்லை நிறைய கம்மியாயிடுச்சு. பட் ஓகே எனக்கு அதான் சொன்னேன் நடிப்பை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் இப்போதைக்கு போகுது. ஆக்டிங்னா அதில் என்னோட ஸ்டைல் என்னோட ஃப்ளேவர் என்ன இருக்கணும் அப்படின்ட்டு இட்ஸ் ரியலி நைஸ் தட் வேல. ஆமாம் இப்போ நீலம் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு இப்போது பண்ணுறோம் ஒன்று. நீலம் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ரஞ்சித்தன ப்ரொடக்ஷனில் ஒன்று பண்ணுறேன். அந்த படத்தில் வந்துட்டு நானே தெரிய மாட்டேன் வேற மாதிரியா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ டாக்கிங் டு சாண்டி மாஸ்டர் ஐ திங்க் இஸ் அ கான்வர்சேஷன் இஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் டேக்கிங் பிரபுதேவா மாஸ்டர் இன்சைட். பிரபுதேவா மாஸ்டர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரோல் மாடல். எஸ் ஆமாம் நான் மட்டும் இல்லை இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கோரியோகிராஃபர் டான்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடல் பிரபுதேவா மாஸ்டர். ஏன்னா நான் தான் சொன்னேன் முன்னாடி சொன்னல எனக்கு கோரியோகிராஃபர் ஃபுல்லாகவே வந்துட்டு கோரியோகிராஃபர் நான் பண்ணுறது எல்லாமே வந்து பிரபு மாஸ்டர் தான். நான் கோரியோ பண்ணுறது ஃபுல்லாக அவரில் தான் சுட்டு பண்ணுறது தான். அந்த காமெடியாக இருக்கட்டும் ஃப்ரேமிங்காக இருக்கட்டும் அவர் தான் ஃபஸ்ட் அதை கொண்டு வந்தது எனக்கு. இப்போ இங்கே ப்ளே போனால் திருப்பி அந்த இடத்துல பேக்கில் ஒரு க்ரௌடு போயின்னு இருக்கும் அவங்க ஒன்று பண்ணியிருப்பாங்க திருப்பி இந்த பக்கம் ஓடின்னு இருப்பாங்க திருப்பி இந்த பக்கம் ஒரு மாதிரி கெலாட் அவன் நடக்கும் ஃபுல்லாகவே அவர் சாங்கில். அதெல்லாம் வந்துட்டு அவர் தான். பட் அதை பார்த்தா நம்மளும் பண்ணது நிறைய கோரியோகிராஃபர் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே ஆடுவாங்க அங்கே ஆடுவாங்க ஃபுல் ஃபிகர் ஃப்ரேம் இருக்கும் எல்லாமே அவர்கிட்ட தான் வந்தது. அதனால் என்ன சாங் நான் பண்ணாலும் அது வந்து பிரபு மாஸ்டர் இது இல்லாமல் இருக்கவே இருக்காது டச் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ மோனிகா சாங் கூட வந்துட்டு இஸ் அ பிரபு மாஸ்டர். நான் யோசிச்சு பிரபு மாஸ்டர் இது பண்ணதா பட் அவர் பண்ணி தான் வேறு மாதிரியாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. பட் நம்மளால் முடிஞ்ச என்னன்ட்டு சரி ஒரு யோசிச்சா ஓகே இந்த மாதிரி ஃப்ரேம் அவர் இப்படி தானே சொல்லுவார் ஃபுல் ஃபிகர் ஃப்ரேமில் ஒரு மாதிரி கெலாட்டா வேணும்னு சொல்லுவார் சரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண அந்த மாதிரி கொண்டு வந்து தான். அதனால் அவரது இல்லாமல் இருக்கவே இருக்காது. என்ன சொல்கிறாங்க பிரபுதேவா மாஸ்டர்? பிரபு மாஸ்டர் சூப்பராக இருக்கு சொன்னார். கால் பண்ணார் சூப்பராக இருக்குன்னு சொன்னார். செம்மையாக இருக்குது. நான் எந்த சாங் பண்ணாலும் சரி இந்த சாங்கில் எந்த சாங் பண்ணாலுமே வந்துட்டு சொல்லுவேன் அவர்கிட்ட. ஒரு சிலதெல்லாம் பயமாக இருக்கும் ஐயோ நம்ம சொன்னால் ஏதாவது தப்பாயிடணுமோ ஏதாவது தப்பு சொல்கிறாரோ எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். சிலது கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன் நம்ம பயமாக பண்ணிட்டோம்பா அப்படி போய் சொல்லுவேன். அதில் இல்லை இது கொஞ்சம் தள்ள பண்ணியிருக்கலாமே இந்த இடத்துல அப்போ தான் ஐயோ ஆமாம்ல இதுக்கு தப்பு நடந்திருக்கலன்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவர் கோரியோவில் நம்ம போய் ஒர்க் பண்ணோன்னா நம்ம இதுதாண்டா ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்லுவோம். ஆனால் அதை விட்டுட்டு அவர் வேற ஒன்று சொல்லுவார் அது எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அதெல்லாம் எப்படி ஒர்க் வரும் எப்படி அந்த ஃப்ரேமிங் அவர் வைக்கிற ஃப்ரேமிங்கே வேறு மாதிரியாக இருக்கும். அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி தட் லெஜெண்ட் த பிரபுதேவா மாஸ்டர். இப்போ எவ்வளோ தூரத்துக்கு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து அவர் மேலே ஒரு பிரியமாக இருக்கீங்களோ அதே மாதிரி ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது உங்களுக்குள்ள. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மாஸ்டர் வந்து கேட்குறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் காஸ்டியூம் ஒவ்வொன்றும் போடுறதுக்கு முன்னாடி மாஸ்டருக்கு வந்து காமிப்பீங்கல்ல இது நான் போடலாமா அப்படின்லாம். கலாய்ப்பாரு சாண்டி மாஸ்டர் காஸ்டியூம் போடுறதுல வந்து ஐ திங்க் அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்டல் இந்த மாதிரிலாமா போட்டுற ஜிப் இருக்கும் ஸ்டோன் ஒர்க் இருக்கும். எனக்கு அதான் சொன்னது சின்ன வயசுலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப பிருந்தா மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப ஜாக்கெட் தான் போடுவேன். அவங்களே சொல்லுவாங்க டேய் உன்னை பார்த்தால எனக்கு வேர்க்குது தைச்சு தள்ளி போடான்னுவாங்க. உள்ளே டிஷர்ட் போட்டுன்னு மேலே ஜாக்கெட் போட்டுன்னு நல்லா பேக்கீஸ் தான் ஷூட் பண்ணி நல்லா வெயிலில் நின்றுப்பாங்க 10 மணி வெயில் அப்படி நின்றுப்பாங்க. நாப்பான்னு ஜாலியாக நிற்பாட்டு எப்படா இருக்கா எனக்கு அது பழகிட்டனால வந்துட்டு ஓகே நம்ம ஜாக்கெட்டு அந்த மாதிரி மோஸ்ட்லி பிளாக் தான் ரொம்ப போடுவோம். இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஸ் போடுங்க அப்படின்னாங்க. பட் அதுதான் அந்த காஸ்டியூம்ஸ் வந்து நம்ம ஜோடியில் கூட வந்து நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். அனுப்பிச்சோன்னே மாஸ்டர் திஸ் இஸ் லுக் அது கிண்டல் கலாய்ப்பார் ஃபுல்லாக. அது அந்த கலாய்க்கிறதுக்காகவே நான் அனுப்பேன் எதாவது போடுவார் கலாய்க்கு ஜாலியாக இருக்கு அந்த மாதிரிலாம். அதை சொன்னேன் ஒரு இஸ் அ குரு
எனக்கு அதெல்லாம் gift. ஒரு காலத்தில் வந்துட்டு அவர்கிட்ட நெருங்க கூட முடியாது. மீன்ஸ் என்னென்னா வந்துட்டு ஒரு தூரத்தில் இருப்பார், பாடிகார்டில் இருப்பாங்க, போட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. ஒரு ஃபோட்டோ எடுத்தா சின்ன வயசில் அது மிஸ் ஆகிடுச்சு. அது அப்போ கலாமாஸ்ட் குரூப்பில் ஆடுற டைமில் வந்துட்டு அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு வந்தார். அப்போ சாப்பிட்ருந்தார். அப்போ நாங்கள் எல்லாம் தூரத்துலேன்ட்டு அப்படி கை காட்டி பேசினா உட்காந்து ரைஸ் சாப்பிட்றா, அப்புறம் தண்ணி குடிக்கிறா, அந்த மாதிரிலாம் ஏன் சரி அப்புறம் திரும்ப ஸ்டைல் போகிறாங்க அப்படிலாம் பேசியிருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு நானும் ஃபோனில் வந்து செம்ம ஜாலியாக பேசுவேன். மாஸ்டர் எப்படி மாஸ்டர்? ஓகே சூப்பர் மாஸ்டர், நீ என்ன பண்ணுற சண்டி? அதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் எ கிஃப்ட்டு, அது காட் கிஃப்ட் உங்களுக்கு. எனக்கு அதெல்லாம் பயங்கர கிஃப்ட்டு. அதான் எவ்வளோ என்னால் வெளிக்காட்ட முடியும் எனக்கு தெரில. ஆனால் அது வந்து அளவுக்கு அதிகமான எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். அது நான் சொன்னேன்ல மாஸ்டர் எவ்வளோ பெரிய ஜேர்னி உங்கள் லைஃப்பில் இருக்குது, எங்கேருந்து இன்னைக்கு எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக எங்கே இருக்கே அப்படின்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் சொன்ன ஆன்சர் தான் அதுக்கு. நீங்கள் வியந்து பார்த்த ஒரு மனுஷன் கூட இன்னைக்கு நீங்கள் வந்து இவ்வளோ க்ளோஸாக ட்ராவல் பண்ண வேற ஷேர் பண்ண அவரோட. அதுதான் சொல்லுங்க, அந்த கான்செப்ட் எப்படி இருந்துச்சு? அது செம்ம கான்செப்ட். ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் வந்து அவர் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் சென்னையில் கான்செர்ட் பண்ணல. பிரபுதேவா மாஸ்டர்னு கான்செர்ட் பண்ணல. இதை டான்ஸ் கான்செர்ட் இது வரைக்கும் பண்ணல. அவர் சோலோ ஆடி இருக்காரு, பட் கான்செர்ட்டாக அது வரைக்கும் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் பண்ணது. சென்னையில் கூட இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் அது பண்ணது. ஓகே ஓகே. ஆமாம் இந்தியாவிலே தான் பண்ணது. கான்செர்ட்டாக இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதில் வந்துட்டு கோரியோகிராஃபரில் நான் கூப்பிட்டு போய் பண்ணது வந்து எனக்கு பயங்கர கெத்தாக இருந்தது. அதே டைமில் வந்துட்டு அச்சீவ்மெண்ட்ரா, ட்ரீம் இஸ் சூப்பரா. ஆமாம், அதையும் வந்துட்டு மாஸ்டர் இந்த பீட்டை வந்துட்டு கூட வந்து ஆடணுன்ட்டு அந்த மாஸ்டர் ஓமை மாஸ்டர் ஆடுப்பேன். அது வந்து ஆடணும் மாஸ்டர். ஓகே ஆடலாம் ஆடுவார். அவர் வந்து ஆடணும் நம்மளுக்கு இன்னும் ஜாலியாகிடுச்சு. ஐயோ அதான் சொன்னால் அதெல்லாம் ட்ரீம். அதெல்லாம் நம்ம அவர் கோரியோ பண்ணமான ஒரு ஆசை இருக்கும், அவர் கூட ஆடுவோமா இருக்கும், எல்லாமே வந்துட்டு அப்படியே அடுத்தடுத்து வரப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு ஒரு 3 months இன்ஜுரி ஆகிடுச்சு, அதனால் எதுவும் பண்ண முடியல. அப்போ வந்துட்டு அவர் எதுக்கு இது தேவையில்லாத வேலை, எதுக்கு இது பண்ணுற, உடம்பு ரொம்ப முக்கியம், ஒரு கேர் ஒன்று இருக்கு உங்கள் மேலே. ஆமாம், ஃபுட்பால்லாம் ஆட போவோம், அதெல்லாம் எதுக்கு, இப்போது டான்ஸ் ரொம்ப முக்கியம், டான்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், வெரி அதை பார்த்துக்கோ, இது பண்ணணும், நம்ம வரணும். அவர் ரொம்ப பண்ணுவார். எனக்கு அதெல்லாம் என்னடா இது அப்படி காலெலாம் வச்சு நம்ம அப்படியே உடனே ஹைப்பர் ஆகிடும். நான் அந்த அவர் காலை கட் பண்ண பயங்கர ஹைப்பர் ஆகிடும். ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி ஒன்று வந்துடும். அந்த மாதிரி ட்ரீம் அதான் நம்மளால சொல்லவே முடியாது, வார்த்தைலாம் இல்லவே இல்லை. சாதாரணமாக அப்படியே வந்து கால் பொத்துன்னு வந்து. அதனால தான் அந்த ஷோவில் ஃபஸ்ட்டு அந்த கோட் முக்காப்புல அந்த கோட்டை வந்து சைன் வாங்கி வச்சிட்டேன். ஆமாம் மாஸ்டர்ன்ட்டு வாங்கி வச்சிட்டேன். மாஸ்டர் சைன் பண்ண கோட்டு, அந்த கோட்டை வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சு. ஆமாம், நான் இது எடுத்து அமிச்சிட்டேன் மாஸ்டர்ன்ட்டு. ஐயோன்ட்டார் அவர். என்னப்பா அது ஒரு நம்மளோட இதில். ஸோ ஐ திங்க் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதில் நாட் ஜஸ்ட் யர் ஃபேமிலி, நாட் ஜஸ்ட் யர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே ஜெனுவனாக சாண்டி வந்து ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த பையன் ஜெயிக்கணும்ப்பா அப்படின்னு ஜெனுவனாக நினச்சவங்க நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க. அதனால அந்த ஒரு ப்ராசஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது, உங்களை ஒரு இடத்துக்குமா கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. பிடிக்காதவங்களை எப்படி டீல் பண்ணுவீங்க? இல்லைப்பா, அதெல்லாம் நம்ம கேர் பண்ணி இப்போ எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. பிடிக்கிறவங்களுக்காக நம்ம ஓடினா மட்டும் போதும்னு, பிடிச்சவங்களுக்காக நம்ம வேலை பார்த்தா மட்டும் போதும். பிடிக்காதவங்களுக்கு ஓகே, பிடிச்சானா பிடிக்கலன்னா ஓகே, அது அவங்களோட இஷ்டம், அவங்களோட இதுதான், அது அவங்களோட ஒப்பீனியன். இப்போ சாண்டி வளரணும்னு ஆசைப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ, அதே மாதிரி என்னப்பா இவன் இப்படி வளர்ந்துட்டான் அப்படின்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்கல்ல. நான் அதான் சொன்னேன், நம்ம வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஓகே, இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியாக இருந்துட்டு போயிடணும். அதாவது நம்ம என்ன அடுத்தது பண்ணோன்னு யோசிக்கணும் தவிர அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அதான் விஜய் நான் சொல்லுவார்ல, ஒரு ஆறு ஒன்று போகுமா, அதில் வந்து கள்ள தூக்கி எறிகிறவங்க இருப்பாங்க, பூவை தூக்கி போகிறவங்களும் இருப்பாங்க, மண்ணை விட்டு சாப்பிட நிறைய இருக்காங்கல்ல. ஆனால் ஆறு போய்கிட்டே அந்த மாதிரி தான். அதெல்லாம் மைண்டில் விடும். என்னோட ஷோவில் நீங்கள் வருவீங்க அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, நல்ல ஹாப்பியா. ஆமாம் ஜாலியாக இருக்கேன். தேங்க்யூ. ஆனால் நான் ரொம்ப ஃபார்முலா பேசியிருந்தேன். ஃபார்முலா பேசுனீங்களா? ஆமாமா, நம்ம வந்து பேசுற ஜாலியா இருக்கிற சாண்டியை தாண்டி இது ஃபார்முலா போச்சு. ஓகே ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசணும். தேங்க்யூ 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 so much மாஸ்டர். தேங்க்யூ. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.